விசேஷமான தேசிய சபாசமாகவே நடக்கக்கூடியதான பல சர்க்காரியங்கள்ல இங்கே இருக்கக்கூடிய பாகவதம் என்பது ஒரு கிரமமாக அனுசூதமாக ஒரு 5-6 வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 9வது வருஷம், 9 வருஷமா பாகவதம், 9 வருஷமா பாகவதத்தை நாம தொடர்ந்து அனுசூதம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதுல பூர்ணமா 9 ஸ்கந்தம் முடிந்தது. இப்ப தசமஸ்கந்தத்துல இந்த வருஷம் காரியக்கிரமத்துல ருக்மிணி கல்யாண பரியந்தம் ஒரு கிரமத்துல நாம பார்த்தோம்னு சொன்னா முக்கியமா நாம் அனுபவிக்க வேண்டியது துவாரகா மகாத்மியம். ரொம்ப அத்தியாச்சரியம். பாகவதத்தை மட்டும் இல்ல, ஸ்காந்தத்துல பாத்மத்துலதான் இந்த துவாரகையுடைய மகிமை ரொம்ப விசேஷமா சொல்ற. எவ்வளவா அதற்காக அந்த மதுரையிலிருந்து துவாரகைக்கு கிளம்பினான் என்பது ரொம்ப முக்கியம். சாதாரணமாவே கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்கிறது பிரசித்தம். அது அவதாரத்திலேருந்து ஆரம்பித்து எல்லா ஊருக்கும் பெருமாள் விசா வாங்கி வச்சிருக்க. இப்ப அது ஒண்ணு கேட்கறாலும் இல்லை, அந்தந்த ஊருக்கு விசா அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வரணும்னா கூட அதுக்கு விசா தேவைப்படுது அப்படின்னு பெருமாள் அதை கரெக்டா எல்லாத்தையும் டேலி பண்ணி வச்சிருக்கான். எந்தெந்த ஊருக்கு தான் எப்ப போகணும், எந்தெந்த ஊர் சமயத்துல ட்ரிப் இருக்கும், அதற்கு ஏற்றார் போல இந்த விசா பிரச்சனை வராமல் அந்தங்கத்தினுடைய பர்த்டே செலிபிரேட் பண்ணுறதுக்கு பெருமாளை என்ன வழியோ அதை வழி வச்சிருக்கு. ஒருத்தவகராய் பிறந்து ஓரிகளில் ஒருத்தவகராய் ஒழித்து வளர மறுக்கிலானாகித்தான் தீங்கிருந்த கருத்தை படைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பு என்ற நடுவாள். கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் பிரதானமா அந்த திருவாய்ப்பாடியில் பண்ணின காரியம் என்ன அப்படின்னு கேட்டா கம்சவதம். அதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தான். பிராதுர்பூஷுரணகா வசுதேவ பத்னியாம் பத்மாபதே பிரணிததே சமயம் தயாயாக. சுவாமி தேசிகன் யாரெல்லாம் பேருக்கிற காண்பித்தார். ராமாவதாரமா இருக்கட்டும், கிருஷ்ணாவதாரமா இருக்கட்டும், ஏன் நரசிம்மாவதாரமா இருக்கட்டும், பெருமாளை சேவிக்கிறவா இந்த தேவர்கள்லாம் பெருமாளை பிரார்த்திச்சான். பிரார்த்திக்கச்சே என்ன பண்ணணும், எம்பெருமானே இந்த ராமநாதிகள்லாம் எங்களை ஹிம்சை பண்றான், கம்சாரிகள்லாம் எங்களை ரொம்ப சிரமப்படுத்துறான். ராகாச்சார் கொஞ்சம் மாநாடு ரொம்ப விசேஷம் சொல்லுங்க. கம்சாரிகள்லாம் ரொம்ப சிரமப்படுத்திட்டு இருக்கான், அதனால எங்களால தாங்க முடியல, எங்களை காப்பாற்றணும்னு சொல்லணும். ஆனா இவ எப்பொழுதுமே என்ன பண்ணிட்டா அப்படின்னு கேட்டா இந்த பிரம்மதேவர் கொடுத்த வரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. தேவர்களுக்கு எம்பெருமானுடைய பணத்தும் தெரியும். தெய்வம் எப்பொருளும் படைக்க பூவின் நான்மலை படைத்த தேவன் எம்பெருவான்னு தெரியும். ஆனாலும் அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, அவனை பார்க்கச்சே எல்லாம் மறந்து போயிடுது. அதுபோல அர்ப்பிதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனா. ஸ்ரீமத் ராமாயணத்துல அக்ஷர லட்சம் இந்த ஸ்லோகம். ஏன்னா பெரியவர்கள் அடிக்கடி இந்த ஸ்லோகத்தை திருஷ்டாந்தமா எடுப்பான். நேர கருடாருடனா பெருமாள் சேரசாரிக்கிறது. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? மரத்தத்தில் என்ன முத்தாரத்தை பண்ணிட்டோம். கருடாருடனா பெருமாள் சங்கசக்கரகராதன ஏகஸ்மின்னந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதிஹி சங்கசக்கர கதாபாணிஹி பீதவாசா ஜெகத்பதிஹி. தேவர்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அதே காலத்தில் கருவகையில் தாமரைக்காடு பூத்திரீதி இருசவர் என்ற திருவிடம் பொறியவோர் செம்பொன் குத்திரிலே வருவ போல் கருடன் மேல் வந்து தோன்றினான். அந்த பொன்மலை என்னதான கருடன் மீது கருத்த காலமேகமாக ஆரோபித்து சேவை சாதித்தான். என்ன பசங்களா என்ன உங்களுக்கு இல்ல, ராவணன் ஹிம்சை பண்றான். அப்படியா, நான் என்ன பண்ணுவேன்? ராவணனுக்கு பிரம்மா வரமுத்திருக்க, அவன் மனிதனாக தான் கொல்லப்பட வேண்டும். ஆகையால் எனக்கு மனிதனாக பிறந்து அவனை சம்ஹரிக்க வேண்டியது. ஒரு அற்புதமான ஒரு சூட்சம் இருக்கு. சுவாமி தேசிகன் அவயப்பிரதான சாரத்தை காண்பித்தார். இந்த ராவணனுக்கு முன்னாடி ஒரு ராட்சசன் மால்யவான், அவனுடைய மாமா மால்யவான் பேர். அந்த மால்யவான் அவனும் கொடுத்தொழில் புரிந்தான். அப்ப தேவர்கள் ஆசிஷன் பெருமாள் அதை பிரார்த்திச்சான். உடனே பெருமாள் மால்யவான அடிக்க ஓடி வர, இவர் அடிக்கிற அடி தாங்காமல் மால்யவான் புறமுதுகிட்டு ஓடுகிறார். யுத்தே பலாயனம், சண்டையில் அவரால் எதிர்த்து நிற்க முடியல. பெருமாளை எதிர்த்து சண்டையில நிற்க முடியல. பாதாளத்துல ஒழிஞ்சுக்கலாம், பாதாளத்துக்குள்ள போயிடலாம்னு அந்த பாதாளத்துக்கு ஓடுறான். பின்னாடியே விரட்டி வர மகாவிஷ்ணு, பின்னாடியே விரட்டி வரச்சு. அப்ப மால்யவான் என்ன பண்ணா, ஓடிண்டே அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். ஏன்னா இந்த அடிகள் பயம். அதனால ரன்னிங் கமெண்ட்ரி அப்படின்னா அது மால்யவான் கிட்ட தான் முதல்ல தெரியும். ஓடிண்டே பேசினான், நாராயண ஜாரீஷே. அது ரன்னிங் கமெண்ட்ரினா என்ன அர்த்தம்? கமெண்ட்ரி கொடுக்குறோம், ஓடணும். ஓடுறவரை கமெண்ட்ரி கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அது ராமாயணத்துக்கு தான் சூக்ஷ்மம். ஓடிண்டே கமெண்ட்ரி கொடுத்தான். நாராயண ஜாரீஷே க்ஷாத்திரம் தர்மம் சனாதனம். ஹே நாராயணா, உனக்கு க்ஷத்ரிய தர்மம் தெரியாது.
நான் கொஸ்டின், ஏ நாராயணா அவருக்கு க்ஷத்ரிய தர்மம் தெரியாதா? ஏன் என்ன க்ஷத்ரியன் என்ன பண்ணணும்? யுத்தம் பண்றான், சண்டை போடுறான் போர்க்களத்துல. அப்படி சண்டை நடந்துட்டு இருக்குச்சு, யாருக்காவது தோல்வி ஏற்பட்டு அந்த பராஜயம் சொன்ன டிஃபிகல்ட், அவன் பயந்து ஓடினான்னா அவனை விரட்டி கொண்டு சென்று அழிக்கக்கூடாது. இது க்ஷத்ரிய தர்மம். பயந்து ஓடி யாராவது ஒருத்தர் பாவம் கஷ்டப்பட்டு உபன்யாசம் வந்து உட்கார்ந்து பொறுக்காம இருந்து ஓடினான்னா அதெல்லாம் கேட்டு தர முடியாது. 8 காலெல்லாம் கேட்டு தரப்போம் உட்கார் அப்படின்னு சொன்னா பெரிய பாவம். அந்த மாதிரி பாவம் விளையாடு. ஐயோ பாவம் வந்தா சத்தராய் உட்காந்தா கிளம்பி போயிட்டாரு, ரிலாக்ஸா வந்தா மழை பெய்யுது உள்ள விட்டாங்க. இந்த பிராமணன் எப்ப வந்தாலும் மழையை கொண்டு வராரு அப்படின்னு ஒரு பெரிய இல்லை. ஆனா இந்த பிராமணன் எங்க ஊர்ல இருந்துட்டு மழை வரமாட்டேங்குது. நான் என்ன பண்றேன்? நான் அங்கே இருக்கிற பரஸ்தானம் பண்ணாதான் மழை வரும். எங்க ஊர்ல இருக்கிற நீ முதல்ல கிளம்பப்பதான் மழை வரும்ன்றாங்க. ஆகையால இங்க ஓடினாரே ஒருத்தர், ஓடச்சே அவனை பின்னாடி தொடர்ந்து வந்து அடிக்கிறது. பயந்து ஓடுறவனை போய் இம்சை பண்ணலாம், அது கூடவே கூடாது இல்லையா? நாராயண ஜானீஷே க்ஷாத்திரம் தர்மம் சாதம். ஹே நாராயணா, உனக்கு க்ஷத்ரிய தர்மம் தெரியாது. அப்படி சிரிச்சார் பெருமாள். சிரிச்சுட்டு சொன்னார், என்ன சொல்லு, திருப்பி சொல்லு. க்ஷத்ரிய தர்மம் உனக்கு தெரியாதா? ஆமாண்டா, க்ஷத்ரிய தர்மம் அப்படின்றது வேற, சரணாகத தர்மம் தெரியாது. நான் க்ஷத்ரியன் இல்லையே, நான் மகாவிஷ்ணு தானே. நீ இதை எப்படி கூப்பிட்ட? நாராயணன் தானே கூப்பிட்ட. அப்ப நாராயணனுக்கு க்ஷத்ரிய தர்மம் அது கிடையாது. நல்லா யோசிச்சு பாரு இல்லையா? 2 பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்ற அளவுக்கு. அந்த மாதிரி நாராயணனுக்கு க்ஷத்ரிய தர்மம் ஒத்து வராது. நான் நாராயணன், எனக்கு எது முக்கியம்? நான் சரணாகத தர்மம் தான். என்னை சரணம் என்பதாக சொல்லி யார் வந்து அடைகிறார்களோ அப்பேற்பட்டவர்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும். ஆகையால புறமுதுகிட்டாலும் நான் ஒன்ன உதைப்பேன், ஏன்னா தேவர்களை ரட்சிக்கிறேன்னு நான் அவளுக்கு வரப்பிரதானம் பண்ணியிருக்கேன். பெருமாள் சொல்லிட்டு மால்யவன உத முடியும். இருந்தாலும் பெருமாள் க்ஷத்ரிய தர்மம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரைட், உங்க குலத்திலேயே இருக்கக்கூடியவனை நான் க்ஷத்ரிய தர்மத்தினால வதம் பண்றேன்னு அப்ப பெருமாள் ஒரு பிரதிக்கு வரும். இப்ப தேவர்களுடைய பிரார்த்தனையால்தான் பெருமாள் அத்திதோ மனுஷேவருடைய ஜெகே விஷ்ணு சனாதனா, மனிதனாக பிறந்துத்தான் நீர் ராவண சம்ஹாரம் பண்ணணும் என்று தேவர்கள் வரம் வாங்கினதால் மட்டும் பெருமாள் அந்த காரியத்தை பண்ணணும். உனக்கு க்ஷத்ரிய தர்மம் தெரியுமான மாரியமான ஒரு கேள்வி கேட்டான். நன்னா யோசிச்சு அவதாரம் பண்ண அதே சமயத்துல பெருமாள் அழகா அந்த ராவண சம்ஹாரம் பண்ணிருக்கலாம். ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. கிருதுஹர சிகரி கந்துக விருத்தம் புக ஜகதர்மம் புக ஜிதஹரி தந்தி தந்ததந்து லோதந்த தசவதன தமன குஷல தசசதபுஜம கருபதி கோதுகரகமரித பிரததர்ததா கர்ப்பித பிரதிக பிரகதி சுகதி விஹரிகரணதமனி டிஷபரிகா. சுவாமி தேசிகர் பாலகாண்டத்துல பரசுராமருடைய கர்ப்பபங்கத்திலே முடிச்சுட்டார். இவன் ராவண சம்ஹாரம் பண்ண போறானா இல்லையா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் ராவணனுக்கு 20 கை. ராவணனை காட்டிலும் பரிஷ்டம் யார் தெரியுமா? கார்த்தவீரியார் தெரியும். அவன் தான் முதல்ல நர்மதையில டேம் கட்டினான். மேத்தா பண்ணாங்க முன்னாடி 1000 கையினால நர்மதையினுடைய ஃப்ளோவை தடுத்தான். புரியுதா? அவன் எப்ப கிருதுஹர சிகரி கந்துக விருத்தம் புக ஜகதர்மம் புக ஜிதஹரி தந்தி தந்த தந்து லோதந்த தசவதன தமன. இது அத்தனைய ராவணனுக்கு அட்ஜெக்டிவ். இந்திராதி லோகங்கள்லாம் போய் அங்க இருக்கக்கூடியதான தேவர்கள் எல்லாம் ஜெயித்து ஐராவதம் முதலான யானைகளை எல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு அதனுடையதான தந்தங்களை எல்லாம் தன்னுடைய மார்பில் முறித்துக் கொண்டிருக்கக்கூடிய 20 கை உடையவனான ராவணனை வென்றவனான 1000 கை உடையவனான கார்த்தவீரியார்களை கொன்று அவனுடைய வம்சத்தில் 21 தலைவர்கள் க்ஷத்ரியர்களை இல்லாமல் அவர்களுடைய ரத்தத்தினாலே தன் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்த சைலண்டா பண்ண வேண்டிய தர்ப்பணத்தை எவ்வளவு வயலண்டா பண்ணிருக்க பரசுராமன். அவருடைய ருதிரத்துல ருதிரஜல பரபரித மிருதரகதாக தர்ப்பித பிதிருக்க பிருகதி சுகதி விஹதி கரணத பரிடிஷு பரிஷா. அப்படி 21 தலைவர்கள் க்ஷத்ரியர்களையும் வெட்டி அந்த ரத்தத்தில் தன் பிதிருக்களுக்கு தர்ப்பணம் செய்த பரசுராமனை ஜெயித்த எம் ராமா. அப்படியே முடிஞ்சு போச்சு. அங்கேயே முடிச்சிருக்கலாம் பெருமாள் ராவண சம்ஹாரத்தை. ஆனால் இவன் என்ன கேட்டான்? க்ஷத்ரிய தர்மம்னா என்ன? அந்த க்ஷத்ரிய தர்மம் உனக்கு தெரியாதா அப்படின்னு நான் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். எது க்ஷத்ரிய தர்மம் என்பதை நான் உங்களுக்கு அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்கிறேன் பெருமாள். அது பரியந்தம் காத்திருந்து அதன் பின்னர் ராவண சம்ஹாரத்தை செய்தான். என்ன சுவாமி பாகவதம் எங்க வந்தது கேட்காதீங்க. இது எல்லா அவதாரத்துல ஒரு லிங்க் உண்டோ அப்படி அது ராமாவதாரத்தை காரியம். அதே மாதிரி தான் பிராதுர்பூஷுணகா வசுதேவ பத்னியாம் பத்மாவதே பிரணிததே சமயம் தயாயாக. தேசிகன் யாதவாபரத்தை சாதிப்பார். தேவகி வசுதேவர்கள் பிரார்த்தித்தார்கள். அவர்கள் பிரார்த்தனைக்கு இணங்க அவர்களுக்கு 8வது குழந்தையா பிறந்தான் பரமாத்மா. அவதார ரகசியம் வேறு,
அந்த குழந்தையாக பெருமாள் பிறக்க வேண்டும் என்பதாகத்தான் அவர்கள் வேண்டினார்கள். அவர்களுடைய பிரார்த்தனை என்ன? எங்களுக்கு குழந்தை, எனக்கு 25,000 ரூபாய் சம்பளத்துல உத்தியோகம் வரும் அப்படின்னு சக்கரத்தாழ்வார் போய் வேண்டிக்கிறவங்க. உத்தியோகம் கூட சொன்னா சக்கரத்தாழ்வார் உள்ள கொடுக்குற 1.5 லட்சம் ரூபாய். இது பைத்திய மாதிரி கண்டிஷனா 25,000 ரூபாயில ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது. நீ என்ன கேட்கற நான் கொடுத்துட்டு போறேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறான். ஆகையால இவாள்லாம் என்ன பண்ணா, நீ எனக்கு பிள்ளையா பிறந்தா போருட்டான். பிள்ளையா பிறந்த இன்னொருத்தர் என்ன பண்ணா, நீ உன்னுடைய அந்த குழந்தை பருவ விளையாட்டுக்களை நாங்க அனுபவிக்கிறோம். ஆஹா, அந்த ஒருத்திக்கு பிறந்தான், ஒருத்திக்கு வளர்ந்தான். ஒருத்தியிடத்தில் பிறந்தவன் ஒருத்தியிடத்தில் வளர்ந்தான். 2 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. இவா 2 பேரையும் திருப்திப்படுத்த, தேவகி வசுதேவரையும் திருப்திப்படுத்தியானும், யசோதை நந்தகோபரையும் திருப்திப்படுத்தியானும் 2 பேரும் அனுகிரகம் பண்ணினான் பரமாத்மா. ரைட், இனிமே என்ன ஆயிடுது? இனிமே பி சீரியஸ் பை சீரியஸ். இனிமே மேல அவதாரங்கள், அவதார நோக்கங்கள் நிறைவேறு. மேல இந்த அவதாரத்துடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, கௌர்பூத்வா ஸ்ருமுகி கிண்ணா கிரந்தந்தி கருடம் விபோஹோ, பூமியானவள் பசுமாட்டின் உருவத்தை எடுத்து வந்து பகவானிடத்துல பிரார்த்தித்தார். என்னால முடியல, இந்த பூமியினுடைய பாரத்தை தாங்க முடியல. ஏன்? நிறைய கான்கிரீட் கட்டடங்கள் எழுப்பி அதெல்லாம் கிடக்கிறது சுவாமி, எல்லாம் குப்பை, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கர்மானுஷ்டானம் இல்லாமல் மக்கள் பாழா போயிட்டு, ஒருத்தருக்கு சந்தி கிடையாது, சாவித்து கிடையாது, ஒண்ணு கிடையாது, எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு லோகத்துல. அவனுடைய பிறந்த பயனே இல்லாமல் கேவலம் உதர நிமித்தம் பகுபிரத வேஷம். சங்கர பகவான் அழகா சொல்ற, கேவல சம்பாத்தியத்திற்கோசரம் நம்ம எல்லாத்தையும் இழந்து கொண்டே வருகிறோம். ஆனா அந்த இழப்பு நமக்கு பெரிய பேரிழப்பா தெரியல. ஏன்னா பைசா வந்து சார் அப்புறம் பார்க்கலாம், என்னமோ நம்ம வைராக்கியம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறதை தவிர்த்து எல்லாரும் போறது ஒரே விஷயம், பைசா தான். அதுக்காக படிக்க செய்யவும் குடும்பத்தோடு இருக்க முடியல, படித்து முடித்தும் குடும்பத்தோடு இருக்க முடியல. ஆனா பைசா மட்டும் நிறைய வருது, என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண. ஆகையால இந்த ஜனங்கள் தங்களுடைய தர்மத்தை மறந்துடுறான். அதனால அவர்களுடைய பாபத்தின் பலம், பாபத்தினுடையதான பலு, அது வெயிட் அதிகமா போயிடும். என்னால தாங்க முடியல, நீ ஏதாவது பூபாரத்தை தீர்க்க வேண்டாமா? அதுக்கு முதல்ல பெருமாள் ஒரு ஐடியா பண்ண, என்னன்னு, முதல்ல இந்த பாபம் எதனால் உண்டாகிறது? மக்கள் கர்மாக்களை செய்யாமல் அவர்களை தடுப்பது எது? யார் தடுக்கிறார்கள்? யாரால் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள்? இதுதான் கேள்வி. அப்ப என்ன பண்ணணும்? எந்த இடத்திலிருந்து இவர்களுக்கு தடங்கள் வருகிறதோ அந்த தடங்களை நிறுத்தி பண்ணிட்டு சொன்னா என்ன ஆயிடும்? அழகா இனிமே எல்லாரும் பாபங்களை விட்டுட்டு கர்மாக்களை பண்ண ஆரம்பிச்சு, கர்மாக்கள் பண்ணணும். கருப்பை எல்லாம் வெளுப்பாக்கிக்கிறோம். என்ன பண்ணணும்? டிமானிட்டைசேஷன் பண்ணணும் சொல்றது. அந்த மாதிரி பெருமாள் எங்கே இருந்து இது ஆர்ஜன் பண்ணார்? இந்த கம்ச பிரபுதிகள் தான் இருக்கும். அவர்களால் தான் லோகத்துல எத்தனையோ விதமான இத்தனைக்கும் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியாது. கிருஷ்ணனுடைய மாதூலன் கம்சன், மாமான்னு பேர். கிருஷ்ணனுடைய மாமா கம்சன். ஆனா கம்சன் மட்டும் அசுரன், கிருஷ்ணன் சாத்விகன். இது லாஜிக் ஒட்டலையே ஒரு கேள்வி இல்லையா? கம்சனுடைய பிறப்பை ஆராய்ந்தோமேனா அது பெரிய விஷயம். கம்சனுடைய தாயார் அவள் என்ன பண்ணினான்னா, ஒரு நாள் அப்படியே வாக்கிங் போயிட்டான், நதிக்கரையோரமாக வாக்கிங் போயிட்டான். அங்க துருமிலன் ஒரு அசுரன் இருந்தான், அவனுக்கு துருமிலன் பேரு. அவன் கம்சன் தாயாருடைய அழக பார்த்தான், மயங்கினான். உடனே கம்சனுடைய தந்தையார், அதாவது இந்த பெண்ணினுடைய கணவன், அந்த வடிவத்தை எடுத்துட்டு வந்தால் அந்த பெண்ணோட சேர்ந்தான். ஸ்திரீனாம் அசிக்ஷிதப்படுத்தும் காளிதாசன். பெண்களுக்கு இயற்கையிலேயே சில சாமர்த்தியங்கள் உண்டு. அதுல மெயினான சாமர்த்தியம் நம்மள வாயே திறக்க விட்டாமல் அவளை பேசுறது, அது ஒரு பெரிய டேலண்ட். இதெல்லாம் காளிதாசன் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதனால அனுபவம் பேசுறது எடுத்துனாலும் தப்பு ஒண்ணு இல்லை. அப்ப ஸ்திரீகளுக்கு இந்த மாதிரி நிறைய பெருமாள் அனுகிரகம் பண்ணிக்கலாம். அதுல முக்கியமான அனுகிரகம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் தன்னை தொடுவதற்கும் தன்னுடைய கணவன் தொடுவதற்கும் அவளுக்கு வித்தியாசம். அதுதான் சுவாசம். பெருமாள வாழ்க்கை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது என்ன? இந்த ஸ்பர்ஷமாக நம்முடைய கணவனுடைய ஸ்பர்ஷம் மாதிரி இது வேற யாரோ மாறி இருக்கே அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறதுக்குள்ள கர்ப்பம் தெரிச்சது. கர்ப்பம் தெரிச்சது. உடனே அவள் கேட்கலா, யாரு நீ? துருமிகன்றதான் நான் தான். அசுரன் சொல்றான், அடி பெண்ணே நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் தான், நீ ஒன்றும் பெருசா வருத்தப்படாத, உன் பேர்ல நான் ஆசைப்பட்டேன்,
இது ஒன்றும் பெரிய தப்பான காரியம் இல்லை. அச்சி மகாகாமி ஏண்டா இது பண்ணிட்டேன், என் கணவன் வேஷத்துல நீ வந்துட்டியடா கர்ப்பம் தரிச்சு கொடுத்தேன் அப்படின்னு கேட்டேன். இட் இஸ் டூ லேட். அந்த கர்ப்பத்தை அழிக்கவும் முடியும். அதுலயும் ஒரு டெக்னிக்கல் இருக்கு. இதெல்லாம் நடக்குமா சுவாமினா? கணவனுடைய வேஷத்துல ஒரு அசுரன் வரத்துக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா அந்த கர்ப்பம் தரிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி உண்டு. அந்த கர்ப்பத்தை அழிக்க முடியாத அளவுக்கு அது வளர்றதுக்கு கெப்பாசிட்டி உண்டு. ஆகையால் இட் இஸ் டூ லேட். அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே அந்த கர்ப்பத்தின் பேர்ல ஒரு விருது. குழந்தை கருவில் இருக்கச்சே அந்த குழந்தையை நேசிக்கணும், நல்ல விஷயத்த பேசணும், நல்ல விஷயத்தை யோசிக்கணும்னு சாஸ்திரம் ஏன் சொல்றதுன்னு சொன்னா 2 பேர் எக்ஸாம்பிள், 3 பேர் எக்ஸாம்பிள். ஒன்று ராவணன், அவன் தாயுடைய கருவில் இருக்கச்சேவே வெறுக்கப்பட்டான். அதே மாதிரிதான் கம்சன், அதே மாதிரிதான் துரியோதனன். ஏன்னா அவன் அந்த தாய்மார்களுடைய எண்ணம் சரியில்லை. அந்த தாய்மார்களுடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு அந்த குழந்தைகள். ஆட்டிசம், அட்டென்ஷன் டெபிசிட்லாம் அப்பதான் வந்து இதெல்லாம் ராவணன் கம்சன் ஈஸியா எடுத்து போயிட்டான். அவெல்லாம் அதுதான் கரெக்ட், வேற வழியே கிடையாது. அதுதான் கேரக்டர். இந்த ADHD இதெல்லாம் எங்க பார்க்கலாம்னா துரியோதனன் தான் பெஸ்ட் ADHD. அப்படி ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் துரியோதனன். எப்ப பார்த்தாலும் டென்ஷன், எப்ப பார்த்தாலும் கடுப்பு, ஆண்டவரனை அழிக்கிறதுக்கு என்ன பிளான், இதை தவிர அவனுக்கு வேற யோசனை கிடையாது. அதுலயே எத்தனை வெரைட்டி சொல்றாங்களோ அதுல ஒரு வெரைட்டி ADHD சேர்ந்துல முதல் யார் அப்படின்னு கேட்டா துரியோதனன் சொன்னோம். ஆகையால கம்சன் கருவல இருக்கச்சேவே அசுரனுடைய பீஜமா இருந்ததுனால, அந்த தாயாரால விரிக்கப்பட்டதாலே அவனுடைய எண்ணங்கள் முழுக்க கசப்பாவே இருந்தது. அவனுடைய எண்ணங்கள் முழுக்க கசப்பாவே இருந்தது. ஆகையால அவனை ஒரு அசுரனாக தான் அங்க சித்தரிக்கிறான். இப்படி கம்சன் ரொம்ப இம்சம் பண்ணினான், ரொம்ப சிரமங்கள் ஏற்பட்டது. பெருமாள் உள்ள வந்த ஜம்முன்னு அந்த கம்சவரத்தை பண்ண போன தடவை நடந்த உபன்யாசத்துடைய சாலம் உள்ள புகுந்த பெருமாள் அங்க போய் அந்த கம்சனை பிடிச்சி தர சிம்மாசனத்துல கீழே தள்ளி அந்த மதுராவுடைய வீதிகள்ல அவனை பிடிச்சி இழுத்துன்னு போனார். அதனால்தான் பெருமாளுக்கு கேசவன் ஒரு திருநாமம் உண்டு. மதுரால கேசவன் ஒரு திருநாமம்னா அழகா குடிமை வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் இல்ல. கம்சனுடைய கேசத்தை பிடித்து இழுத்துச்சதுனால அவருக்கு கேசவன். கம்சனுடைய குடிமையை பிடிச்சி இழுத்துன்னு போனா அவனை சம்ஹானம் பண்ணா. விஸ்ராம் காட்ல போய் பெருமாள் அழகா ரெஸ்ட் எடுத்துட்டார். அதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் சிறைச்சாலையில போய் அப்பா அம்மா பெருமாள் தந்தை காலில் பெருவிலங்கு தாழ விழ நள்ளிருட்கள் தோன்றிய எந்தை பெருமா. அழ்வார் பாசுரம். பிறக்கச்சேவே கை காலில் இருந்ததான விலங்கு போச்சு. வித்தியதே ஹிருதயந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராமரை. உபனிஷத் வாக்கியம் இருக்கு. அவன் மனசுல இருக்கிற அந்த சந்தேகம் வித்தியதே ஹிருதய கிரந்தி முடிச்சுக்கிட்டுதான் போயிடும். சித்தியந்தே பெருமாளை சேவிக்கிறவர்கள் தான் நமக்கு சந்தேகம். பெருமாளை சேவிக்கிறவர்கள் தான் நமக்கு எத்தனையோ மனசுல சங்கடங்கள்லாம் உண்டு. பெருமாளை பார்த்தா போகாது, பெருமாளை சேவிச்சாதான் போகும். அப்படி பெருமாளை சேவிக்கிறவர்கள் தான் மனசுல என்ன இருந்தது, சேவிச்சா எல்லாம் எழுது. பெருமாள் நேரம் போனார். தன்னுடையதான அப்பா அம்மா அவர்களுடைய கைகால இருந்த விலங்குகளை விடுவித்தார். விழுந்து சாட்டாகமா சேவிச்சார். கஷ்ட தெய்வம் போதே கஷ்ட தெய்வேன பூஜ்யதே. மகன் ஒருவனுக்கல்லான மாமேனி மாயன். பெருமாள் எப்பேற்பட்டான்? பிதாசிலோகஸ்ய சராசரஸ்ய என்பதாக சொல்லி உலகத்திற்கு தாய் தந்தையா இருக்கக்கூடிய பெருமாள் மகன் ஒருவனுக்கல்லான மாமேனி மாயன். இவன் யாருக்கும் பிள்ளை கிடையாது. இவன் தான் லோகத்திற்கு தந்தை, இவன் தான் லோகத்திற்கு தாய். அப்பேற்பட்டவர் கஷ்ட தெய்வ பூஜை. ஒரு சிலர் தெய்வத்தை பூஜிக்கிறார்கள், கஷ்ட தெய்வேன பூஜ்யதே. ஒரு சிலர் அந்த தெய்வத்தினாலே பூஜிக்கப்படுகிறார்கள். இப்ப தான் லோகத்திற்கு தாய் தந்தையிலா இருக்கக்கூடிய பரமாத்மா இவர்களை நிற்க வைத்து இவன் செய்யும். அது உண்டா யாருக்கு? அந்த பாக்கியம் உண்டா லோகத்துல? அழுகையும் மஞ்சனோக்கும் அன்னோக்கும் தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத்தில் எழுதி கண்டால் என கை கூப்பி செய்தாலே. பெருமாள் இவனை பார்த்து கை கூப்பணும் லோகம் நினைச்சிருக்க. அவனை பார்த்து யாரும் கை கூப்பாள் இப்படின்றோம் 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 அப்படின்றோம் என்னென்னமோ பண்ற எங்க பிடிச்சு தோன்றோம். அந்த மாதிரி இருக்கிற லோகத்துல இவன் கை கூப்பி சேவிச்சான். இவன் கை கூப்பி சேவிச்சாரு. போய் அவள் திருடி விழுந்தான். நாசத்தோ யுவயோஸ்தாக நித்யோத்கண்டிதயோ ரவி பால்ய பௌகண்ட கைஷோராக புத்திராபியாமகவல் கச்சித். அப்பா அப்பால போய் கட்டிக்கிறான். பிள்ளாய் பிள்ளாய் அவளை ஒரே பாசத்தோடு நினைச்சுக்கிறார். குழந்தையை பார்க்கலையே, இப்படி பார்க்கலையே. அந்த குழந்தை கருப்பா சிகப்பா எதுவுமே தெரியும். நள்ளிருக்குன்னு தோன்றிய எந்தை பெருமாள் ராத்திரி, அதுவும் நல்ல இருட்டுல பிறந்துட்டான் பெருமாள். நல்ல இருட்டுல அவதாரம் பண்ணிட்டான். நல்லா தெரியல. அங்க போனா அதை வச்சுட்டு வந்தாச்சு.
அதையால குழந்தைய பார்க்கிற அது மூஞ்சினுடைய அடையாளம் தெரியாது, அது எப்படி இருக்கும் ஒண்ணுமே தெரியாது. இப்ப பலராமரோட சேர்ந்து நேரா அப்பாவை தழுவிக்கிறான். அப்பா நாஸ்பத்தோ யுவயோஸ்தான நித்யோத்கண்டயோ கண்டிதயோரபி பால்ய பௌகண்ட கைஷோரா புத்திராபியாமபவன் குசித். சுவாமி, நீர் எங்களையே நினைச்சிட்டு தெரியும், எங்களையே நினைச்சு அந்த சிறைச்சாலையில தேவகி வசுதேவர். இதுல ஒரு சுவாரஸ்யம், தேவகி வசுதேவர் ஹவுஸ் அரெஸ்ட். அந்த விஷயத்தை கவனிக்கணும். சிறைப்பட்டார்கள் எப்படி இருந்தான்? ஹவுஸ் அரெஸ்ட். எங்களை நினைச்சுட்டே நீ ஒழுங்கி இருந்திருப்ப. பால்ய பௌகண்ட கைஷோரா, பால்யாவஸ்தை, பௌகண்டாவஸ்தை, கிஷோராவஸ்தை, அதாவது குழந்தையா இருக்குது. அதுக்கப்புறம் 1 வயசுல இருந்து 4 வயசு வரைக்கும் ஒரு அவஸ்தை, அதுக்கப்புறம் கிஷோரன்றதான ஒரு அவஸ்தை. இதெல்லாம் நீங்க அனுபவிக்கலையே, இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து வைக்கலையே, இதெல்லாம் உங்களுக்கு பாக்கியமே கிடைக்கலையே. நலத்தோ தெய்வகதையோர் வாசோனே, நாங்க 2 பேரும் உங்க பக்கத்துல இருந்து உங்களை ஆனந்தப்படுத்தலையே, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையே. குழந்தை எங்க இருக்கு? குழந்தை இப்பயே எல்கேஜிலேயே எங்க வேற ஊர்ல சேர்த்துதான் இல்லையா? அப்பப்ப வெப்கேம்ல பார்க்கலாம் குழந்தைய, வேற என்ன பண்றது? பால்ய நாலப்தா தெய்வகதையா வாசோனோ பவதந்திகே பவதந்திகே ந வாசா ந லப்தா. எங்களால உங்க கூடையே இருந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியும். குழலிடுது யாழிடுது என்பது தம் மக்கள் மலரைச்சல் கேடாக இருந்ததாக அந்த குழந்தைகள் பேசக்கூடியதான பேச்சல் இருக்கக்கூடியதான இனிமை வேற எதுவும். அந்த மலரை பேசலையே. யாம் பாராக பிதர்கேகஸ்தாக விந்தந்தே லாலிதாமுதமு. உங்களுக்கு மட்டும்தான் வருத்தமா? நீங்க மட்டும்தான் வருத்தத்துல இருக்கேடா, நாங்கள் தான் வருத்தத்துல இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு எங்க அப்பா எங்களை தூக்கி வச்சுக்கலையே, எங்க அப்பா எங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கலையே, எங்க அப்பா எங்க முதுகுல அப்படி தடவி கொடுக்கலையே, எங்க அப்பா தன் மார் வேலையும் தோல் வேலையும் போட்டுட்டு எங்களை எல்லாம் தூங்க வைக்கலையே. அந்த பாக்கியம் எங்களுக்கு இல்லையே. கிடைச்சது அவர் அப்பா, வாஸ்தவம் தான். இருந்தாலும் அப்பா ஒரிஜினல் அப்பா, அந்த பாக்கியம் கிடைக்கலையே. தெய்வகதையோர் வாசோனோ பவதந்திகே. எம்பெருமானே என்னுடைய ஒழுக்கத்தை வெளிப்படுத்தானா? யாம் பாலாஹா பில்தந்தே லாலிதாமுகமோ. குழந்தைலாம் ஆசைப்படும் அப்பா கூட இருக்கணும், அவருடைய பேச்சை கேட்கணும்னு. அதுவும் நடக்கலையே சுவாமி. சர்வார்த்த சம்பவோ தேகா ஜனிதா போஷிதோ யதா நதயோர்யாதி நிர்வேஷோ பித்ரோர்மர்த்ய சதாயுஷா. புருஷார்த்தத்திற்கு காரணமான கர்மானுஷ்டானங்களை செய்வதற்காக, சர்வவிதமான அந்த அனுஷ்டானங்களை செய்வதற்காக இந்த தேகமானது எவர்களால் போஷிக்கப்பட்டதோ அத்தகைய தாய் தந்தையர்களை சந்தோஷப்படுத்தாமல் ஒருத்தன் பிறவி எடுத்திருந்தானே ஆனால் அந்த பிறவிக்கு என்ன பயன்? அது சொல்றாங்க, பெற்ற தாய் வயிற்றில் பெருநோய் செய்ய பிறந்தார்களே, அவன் அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரசவ வேதனையை உண்டு செய்வதை காட்டிலும் வேறொரு பிரயோஜனம் இல்லை, வேறொரு பிரயோஜனம் இல்லையா? நதயோர்யாதி நிர்வேஷம் பித்ரோர்மத்ய சதாயுஷா. தாய் தந்தையருக்கு ஒரு கைங்கரியம் பண்றதுக்கு இவருக்கு 100 வயசு இருந்தா கூட போறவே போறான். அது போறல. தக்ஷந்து மருகதஸ்தாத, மறுபடியும் அப்பாவை சேவிக்கிறான். தக்ஷந்து மருகதஸ்தாத, அப்பா எங்களை மன்னிச்சுக்கணும், எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்ககிட்ட வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க வராம இல்ல, நீங்க வரவாண்டான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இவர் சொல்லியிருக்காரு நந்தகோபுர இடத்துல. அது பின்னாடியே கீழே ஒரு கடை உண்டு, நந்தகோபுரம் ஏகாந்தமா கூட்டு, உனக்கு பிள்ளை பிறந்திருக்கு சந்தோஷப்பட்ட, உன் பிள்ளை என் பிள்ளை மாதிரி, எனக்கே பிள்ளை பிறந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. அந்த குழந்தைகளை இப்ப சத்திக்கு மதுரா பக்கம் காண்பிக்கவே காண்பிக்க, அந்த குழந்தைகளை இந்த பக்கம் அடிச்சிருவேன், அது அவ சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கையோ இல்லையோ, அதனால நாங்க வரல, அப்பா அனுப்பல. யாரு? நந்தகோபர். அதனால நீ தக்ஷந்து மருகதஸ்தாத மாதர்னோ பரதந்திரயோ அதுர்வதோர்வா சுஷ்ரூஷா திருஷ்டயோ துருஹ்ருதா பிருஷமோ. அப்பா நீ எங்களை மன்னிச்சிரு, நாங்களோ பரதந்திரங்களா இருந்துட்டோம்,
அவர் சொன்ன காரணத்தினால அவர் எங்களை போஷித்து வந்தார், ஜாக்கிரதையா பார்த்துட்டார். அவருடைய அதீனத்துல நாங்க இருந்தனால எங்க 2 பேரால வர முடியும். அப்பா நானாவது பிறந்து மாறினேன், தமயமூர்த்தியோ வயத்திலிருந்து மாறிட்டான். சங்கர்ஷன் பேரொல்லையோ ரோஹிணியினுடைய கர்ப்பத்துல இருந்தவன் அந்த கர்ப்பம் என்ன ஆச்சுன்னு கூட தெரியாம மாறி தேவகியினுடைய கர்ப்பத்துல இருந்து ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு போச்சு அப்படின்னு சொன்னா, இந்த தேவகியுடைய கர்ப்பம் என்ன ஆயிடுது? அது சங்கர்ஷணா சமயக்கே கரிஷதி அப்படின்னு அர்த்தம். சங்கர்ஷணம் அப்படின்னு கேட்டா அர்த்தம் நன்கு பிடிச்சு இழுப்பது, நன்கு பிடித்து இழுப்பது. அதனால ரோஹிணி ரேவதியினுடைய அவன் தேவகியுடைய கர்ப்பத்துல இழுக்கப்பட்டு அவன் ரோஹிணியுடைய கர்ப்பத்துல போய் நிவேசிக்கப்பட்டான். கர்ப்பமே மாறிடுத்து, அப்புறம் குழந்தை மாறிடுத்து. நீ அந்த குழந்தைய கொண்டு வந்த, அந்த குழந்தை எங்க போச்சுன்னு தெரியல. இப்படி எல்லாம் எத்தனையோ விதமான துன்பங்களை நீங்கள் அனுபவித்தீர்கள். ஆனால் நாங்கள் பரதந்திரர்களாக இருந்ததினாலே, அங்கே திருவாய்ப்பாடியில நந்தகோபுரக்கும் யசோதைக்கும் அதீனர்களாக இருந்ததினால்தான் நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியலன்னு எவன் சர்வஸ்வதந்திரனோ எவன் சர்வஸ்மாத்மரனோ அப்பேற்பட்ட பரமாத்மா அதனை சொல்லிக்கிறான். ஆசிப்பை விட்டுடுவாங்க அப்படின்றவன் அவன் காண்பிக்கிறான். அவன் சொல்றான், ஏவம் ஆஸ்வாஸ்ய பிதரோ பகவான் தேவகீ சுதஹ மாதாமஹம் உக்ரசேனம் யதூநாமகரோ நிருபம் ஆஹசாஸ்பான் மகாராஜ பிரஜாச்சாக்யப்துமர்ஹசி யயாதி சாபாத் யதுபிஹி நாசிதவ்யம் நிருபாசனே. அப்புறம் பெற்றோர்களை இவ்விதமாக அவன் சமாதானம் பண்ணினான். நேரம் உக்ரசேன மகாராஜா அவர்களுக்கு சேவிக்கிறான். தாத்தாவில் மாதாமகன் அவர் கிருஷ்ணாண்டர், அவரே கம்சன் சிறையில போட்டு வச்சிருக்கான். சுவாமி நீர் தான் இங்க இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறேன். கிருஷ்ணா நேற்று வரையிலும் இது பூர்வக்ஷண பரியந்தம் நான் ஜெயில இருந்திருக்கேன். நீ என்ன விடுதலை பண்ணலன்னு சொன்னா நான் மறுபடியும் ஜெயில தான் இருந்திருக்க போறேன். ஜெயில இருந்திருக்கக்கூடிய எனக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ற அளவுக்கு சாமர்த்தியம் கிடையாது. அடுத்தது யாராவது வந்துட்டோம்னு சொன்னா இந்த ராஜ்யத்தை யாராவது பரிபாலனம் பண்ண முடியும்? அதுவும் என்னால முடியாது. ஆகையால கிருஷ்ணா நீதான் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கணும். பெருமாள் சாஸ்திர விரோதம் அது நான் பண்ண மாட்டேன். அது என்ன சாஸ்திர விரோதம் இல்ல. கீழே ஒரு சாபம் யயாதின்றதான மகாராஜன் எது வம்சத்தில் பிறந்த யாதவர்களுக்கு ராஜ்ய பரிபாலனம் கூடாதுன்னு சாபம் கொடுத்தான். எழுதி வச்சுட்டு போயிட்டான். எதுகுலத்துல பிறந்தவர்கள் அதாவது யாதவர்கள் சொல்றோமோ இல்லையோ அப்பேற்பட்டவாளுக்கு இந்த ராஜ்யம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதை நான் ஒத்துக்கணும். யயாத்தின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை, என்னடா மறுபடியும் இளமையா மாறணும்னு ஆசையா. மறுபடியும் இளமையா மாறணும்னு அந்த யயாத்திக்கு ஆசை. பிள்ளைகள் எல்லாம் போய் கேட்டான், உங்களுடைய இளமையில கொஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கூடேன். எப்படி இருக்கும்? யோ பெருசு, எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு முடிஞ்சு போச்சு, நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், எங்க இளமையில பாதி கேட்கலையா? தான் போயா காடு வாவான்றது நாடு போன்றது இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா. போகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாபம் கொடுத்தான். என்ன தெரியுமா? அந்த சாபத்தினால வந்தவர்கள் தான் யவன மிளேச்ச புருஷ்கர்கள் தான். யவனாள் மிளேச்சால் புருஷ்கால் நாம சில பேர் சொல்ல முடியாது. அதெல்லாம் அவனுடைய சாபத்தினால ஏற்பட்டது. எதுவும் ஒரு மகாராஜா அவனுக்கு பிள்ளையா பிறந்தான். அவன் தன்னுடைய இளமையை கொடுத்தான். தன் தந்தையாருக்கு இளமையை கொடுத்தான். கொடுத்தா இவன் அனுபவிச்சான். கடைசியில யயாதி அழகான ஒரு ஸ்லோகம், நஜாதுகாம காமே காமானாம் உபபோகேன சம்யதி ஹவிஷா கிருஷ்ணவர்த்தே பூயேவாபிவர்த்ததேன. யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஆசை வந்துருக்கு, ஏதோ ஒரு ஆசை, அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும் ஆசை. அவரை பார்த்து கேட்கறாரு, என்ன சுவாமி வைராக்கியமா இருக்க வேண்டாமா? எதுக்காக உனக்கு இப்படி ஒரு ஆசை வந்ததுன்னா? எனக்கு வைராக்கியம் தான், இதை ஒரே ஒரு அனுபவிச்சுட்டு சொன்னா அப்புறம் இனிமே எனக்கு அதுல துளிக்கூட ஆசை வராது, பட்சத்திலே வராது அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் ஜென்மால அதுல இருந்து வெளில வர மாட்டேன். ஒருவன் தான் ஆசைப்பட்டு ஒன்றை அனுபவித்து விட்டு அதன் பிறகு வைராக்கியத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தானேனால் அவன் ஜென்மால அது நடக்கவே நடக்காது. ஏன்னா ஒரு நெருப்பை அணைப்பதற்கு மறுபடியும் மறுபடியும் நெய்யை சொரிந்தால் அந்த நெருப்பு அணையும்.
நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. நான் அணைக்க போறேன். எப்படி அணைக்க போறேன்? 4 டின்னு நெய்யை கொழுந்து அப்படியே உருக்கி பொத்துல கொட்ட போறேன். வேகமா அந்த ஃபோர்ஸா அந்த நெருப்புல நெய்யை கொட்டினா அது அணைஞ்சு கொடுங்க. ஆனா முட்டாளே, மறுபடியும் மேல எரியும். அப்ப என்ன பண்ணலாம்? எப்படி அணையும்? வேற அணைக்கிறதுக்கு சாதனமே இல்லையா? ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஏற்கனவே அதுல விறகு இருக்கும். அந்த விறகு எரிஞ்சுட்டு இல்லையோ, பேசாம விட்டுடு. தானா அந்த விறகு மொத்தம் தீர்ந்து விட்டு இந்த நெருப்பு தனக்கு ஆச்சரியம் இல்லாததால தானா அணைஞ்சு விடும். ஹவிஷா கிருஷ்ணவர்த்தே பூயேவாதிவர்த்தே, நீ அதை அணைப்பதற்காக மேன்மேலும் பல வஸ்துக்களை சேர்த்தால் அது அவற்றை பற்றி கொண்டு மேலும் எரியத்தான் ஆரம்பிக்கவே தவிர்த்து ஒரு பொழுதும் அடங்கவே அடங்காது. எப்படி அடங்கும் அப்படின்னு கேட்டா, நீ அதை அப்படியே விட்டுட்டேனா தானா அடங்கிவிடும். ஏன்? மேல விறகு இல்லை, அது இந்தனம் இல்லை. இந்தனம்னா எரிபொருள், ஃபியூயல். அந்த ஃபியூயல் இல்லாதனால தானா நின்றுவிடும். அதுதான் ஆசை அடக்கிறதுக்கு வழி. ஏத்தி நான் இவ்வளவு நாள் இடமே அனுபவிச்சனே, நல்ல போகங்கள்லாம் ஏற்பட்டது, போரும்னு சொல்லித்தான் தோணல. என்ன பண்ணினோம்? அதே சக்கரை பொங்கல் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஏகாதசி பலகாரத்துக்கு வச்சு, அதுக்கும் மிஞ்சி போச்சு அமாவாசனைக்கு வச்சு. அப்படி இருக்கக்கூடியதான அந்த யயாதி ஒரு சந்தர்ப்பத்துல தன் பிள்ளையான எதுவுக்கு சாபம் கொடுத்தான். இனிமே யாருமே இந்த எதுகுலத்துல பிறந்தவன் தான் சிம்மாசனத்துல உட்காரக்கூடாது. புரியுதா? என் கட்டளையே சாசனம், சாசனமே ஆணை அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டான். அதனால இதை யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதனால பெருமாள் உக்ரசேனனை பிரார்த்திச்சுட்ட, நீர் மாதாமகன், உம்முடைய ராஜ்யத்தை தான் கம்சன் அபகரிச்சான், எனவே நீர் தான் சிம்மாசனத்தில் இருக்க வேண்டியது. ஆஹாஸ்மான் மகாராஜ பிரஜாச்சாக்கியப்துமர்ஹசி யயாதி சாபாத் யதுபிஹி நாசிதவ்யம் நிருபாசனே. நீ என்ன கட்டளையோ, உம்முடைய நியமனம் என்னவோ அந்த நியமனத்தை நான் சிறவேற்கொண்டு செய்கிறேன். அந்த நியமனத்தை நான் சிறவேற்கொண்டு செய்வதற்கு சரியா இருக்க. அதனால்தான் ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒரு விஷயம் பெரியவர்கள் வியாக்கியானம் பண்ணச்சே, ராமன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, ராமன் சிற்றவை படியார் முடி துறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. ஆழ்வார் பாசனம் என்ன? சிற்றவை படியார் முடி துறந்தான்னா அந்த சிற்றன்னையினுடைய வாக்கியம். அந்த வாக்கியத்தினால முடி துறந்தான் பெருமாள். அவனுக்கு ராஜ்யம் கிட்டத்தட்ட வந்தது. இல்லடாப்பா, உனக்கு இல்ல ராஜ்யம், உன் தம்பிக்கு தான். காமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச பிரஜானாம். சுவாமி தேசிகன் பாதுகாக்க சொன்ன இதெல்லாம் தலையில எழுதியாச்சு. ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச பிரஜானாம் மாதா பப்ரே ததிகபரதே சத்யவாதி ததூச்ச சிந்தாதீத சமஜரிதனா பாதுகாத்ரியாः அபிஷேகः துர்விக்னேய சுஹ்ருதயமோ தெய்வமத்ர பிரமாணமோ. பாதுகாசன பண்டிதாளுக்காக ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச பிரஜானாம். ராமனுக்குத்தான் ராஜ்யம். மன்னனே அவனியை மதவெற்றி பன்னரும் தவம் புரி பருவம் மீதன. அந்த தசரதன் தன் ராஜ்யத்தை யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதாக தீர்மானித்தான். சம்மதஞ்ச பிரஜானாம், எக்ஸிட் போல் பண்ணா எல்லா மக்களும் ஓகேன்ட்டான். மாதா வந்தரே ததிகபரதே சத்யவாதி. மாதா யாரு? அவனுடைய தாய் கைகை பிடிக்கிறான். வேற வழி இல்ல, ராஜா கொடுத்துட்டான். ஒண்ணு பரதன் ராஜ்யத்தை ஏற்றுக்கணும், இல்ல அடுத்தது பரதனுடைய மனைவிகள் யாராவது, இல்ல சத்ருகுணன், இல்ல அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மந்திரிகள் யாராவது, இடைக்கால மந்திரிகள் யாராவது இருக்காளோ இல்லையோ, அவளாலும் வந்து உட்கார்ந்துக்கலாமே சுவாமி அப்படின்னு கேட்டா அவளும் இல்லை. யாருமே எதிர்பார்க்காம ஒரு பாதுகைக்கு பட்டாபிஷேகம். ஏன்னா தெய்வம் ஒண்ணு இருக்கு, அந்த தெய்வத்தினுடையதான நியத்தியை மீறி யாராலே எந்த காரியத்தை பண்ண முடியாது. இந்த ஸ்லோகத்தினால ஸ்பட்டமா தெரியுது பாரு, இந்த இன்சிடென்ட்னால ஜம்முன்னு தெரியுது பாரு. தேசிக தெய்வமற்ற பிரமாணம் சாரி. அப்படி சிற்றவை பணியார் முடித்துதான் என்று ராமனை கொண்டாடினோம். ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணான்னு சொல்றோம். ராமன் பிறந்து பல வருடங்கள் கழித்து தான் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணான். அது கூட 16 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து முடிசூட்டி கொண்டார். கிருஷ்ணன் பிறந்த பொழுதே பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணியவன். அப்பா உபசம்ஹர விஸ்வாத்மன் ரூபமேத தலவுக்கியவன், உடைய கை காலெல்லாம் மறைச்சு கொடாப்பான்னு. சரி அப்பா அப்படின்ட்டான். டக்குனு எல்லாத்தையும் உள்ள வச்சு எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டான். அதுக்கப்புறம் இப்ப ராஜ்யம் கிடையவே கிடையாது, எனக்கு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இருக்கிறவனுக்கு ஒரு ராஜ்யம், இல்லாதவனுக்கு எல்லாமே ராஜ்யம். ரெஸ்ட்ரிக்டடா இங்க மட்டும் நான் உட்கார்ந்து இருக்க முடியாது. நான் நிறைய ஊர்களுக்கு போன நிறைய காரியங்கள் இருக்கு. எப்போதாவது ராஜாங்க காரியம் அதுலயே உட்கார்ந்து இருக்காங்க. கோவில் வச்சு விட்டானா காலக்ஷேபம் பண்ண முடியும்.
கோவில்ல ஏதாவது கைகறி வச்சுட்டு காலக்ஷேபம் பண்ணணும் ஆசை வச்சோம்னா நடக்கவே நடக்காது. நமக்கு நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், சம்பத்சரோத்சவம் புத்தி எதுதான் போகுது. புஸ்தகம் தான் பார்க்க தோணுமோ வரவே பெருமாள் சொல்லிட்டான், நான் மேல காரியம் இருந்தாரு காலக்ஷேபம் வந்துருக்கு. அவன் கீதாச்சாரியனுக்கு நான் உபன்யாசம் பண்ணணும், மேல அர்ஜுனன் வர போறான், அவனுக்கு காலக்ஷேபம் பண்ணணும், மேலும் வேற 16,000 பொன்னாடிகள் வேற கல்யாணம் பண்ணிக்கணும், இன்னும் நிறைய வேலை இருக்கு. எங்களுக்கு நீங்க அச்சத்துல உட்கார வச்சா எனக்கு நடக்கவே நடக்காது, நீரே உட்கார சுவாமிட்டான். அதை பிரத்யட்சமா சொல்ல பெருமாள். அதுக்கு அவனுக்கு ஒரு ரீசன் கிடைச்சது. என்னது? யயாதியினுடைய சாபமானது ஏற்பட்டது என்பதாக சொல்லி அவன் 2 பேரும் மயி விருத்திய உபாசீனே பவதோ விபுதாலயஹ பலிம் ஹரத்யவனதாஹ கிமுதாங்கே நராதிபாஹ. இருந்தாலும் சேர்ந்து பயந்தான், ஐயோ என்னால் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண முடியுமா? இது பெரிய ராஜ்யமாச்சே, இத பலிஷ்டர்கள் தான் பண்ண முடியும். யாராவது சத்துருக்களை எதிர்த்து வந்தார்களேனால் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணக்கூடிய பராக்கிரமம் இடத்துல இல்லையேங்க. நீ வெறும நாமக்கே வாஸ்தேரா சுவாமி, ஞாபகம் சிறையில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் ரிமோட் கண்ட்ரோல் எங்கிட்டேன்ட்டான். நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி உள்ள வாய்ப்படி நான் ராஜ்யத்தை பார்த்து அதுக்கப்புறம் மீதி என்னன்றது நம்ம யோசிப்போம். உக்ரசேனனை பார்த்து நீ ராஜ்யத்துல உட்காரும், உமக்கு நான் வேலைக்காரனாக பக்கத்துல இருக்க செய். சுவாமிலேஸ்வரன் நாதோச்சிதம் நந்துஷும் பாரதந்திரேட்டர் யாரெல்லாம் இருக்கும். எம்பெருமானுடையதான சௌலபியத்தின் எல்லை நிலத்தை இங்க பார்க்கலாம். பார்த்தியா? உக்ரசேனனை பார்த்து கை கட்டிட்டு பெருமாள் சொன்ன வார்த்தை அதேதான் ஸ்ரீமத் ராமாயணத்துல. இமௌஸ்மமுடி சார்தூல கிங்கரோ சமபஸ்தித உள்ள விஸ்வாமித்திரர் இடத்துல போய் கையை கட்டி நின்றான். உனக்கு கைகரியம் பண்ணக்கூடிய வேலைக்காரர்கள் நாங்கள் ரெடியாது. மீதி பேர்லாம் கைகரிய பேரர்கள், பைசா கொடுத்தாலும் உனக்கு கைகறி விடுவோம். நாங்களாம் கைகறி பரல். ஆட்யாபய உனக்கு என்ன வேணும் சொல்லு, அப்படி நாங்க கையை கட்டி நின்றான். அதேதான் பெருமாளை காண்பித்தான். நான் யாரு? உனக்கு கிங்கரன், வேலைக்காரன். மயிபிருத்திய உபாசீனே பவதோ விபுதாலயஹ. உமக்கு குற்றேவல் பண்ணக்கூடியதான கை கிங்கரன் நான் அருகில் இருக்கும் பொழுது உங்களிடத்துல யார் வருவார்? யாரால உங்க எதிர்த்து நிற்க முடியும்? பலிம் ஹரத்யவனதாஹ கிமுதாங்கே நராதிபாஹ. வேற யாராவது கிட்ட வர முடியுமா? நீ கவலைப்படாதே சுவாமிங்க. சர்வான் சுவாமியாதி சம்பந்தான் திக்பெக்கம் சமயாகுலாம் எது விஷ்கந்தக மது தாஷார்ஹ குலாபிகா சபாஜிதாம் சமஸ்வாஷ்ய விதேஷாமாசகர்ஷிதான் யமாசயத்ஸ்வகேஷு விக்தைः சந்தர்ப்ய விஸ்வகிருத் அசனந்தம் சமாசாத்ய பகவான் தேவகீ சுதः சங்கர்ஷணश्च ராஜேந்திர परिष्वदेतिहं ऊचुः पितुर्युवाभ्यां स्तिग्धाभ्यां पोषितौ लालितौ वृषं पित्रोरभ्यधिका प्रीतिः आत्मजेष्वात्मनोऽपिः. கம்சனிடத்துல பயந்து தாசாரகர்கள், யாதவர்கள், விருஷ்டிகள், அந்தகர்கள், போஜர்கள் என்று பலவிதமான பிரிவுகள் உண்டு அவர்களுடைய கூட்டத்தில். தாசாரகர்கள் ஒரு பகுதி, விருஷ்டி அந்தகர்கள் என்பதாக ஒரு பகுதி. இவ எல்லாரும் கம்சனிடத்துல பயந்த காரணத்தினால அவ தனித்தனியா ஓடி போயிட்டான். யாரும் இந்த ராஜ்யத்துல இல்ல, பக்கத்துல இல்ல. ஐயோ இவங்கிட்டே மாட்டிக்கணும், இவன் மூன்று முடிச்சாலே நமக்கு கஷ்டமா இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு துன்பம் வருது. அத்தனை பேரையும் பெருமாள் வரவழைச்சோம். இனிமே நீங்க எந்த சிரமமும் பண்ண மாட்டோம், இனிமே உங்களுக்கு கஷ்டம் எதுவும் தெரியாது. நீங்க பரம சௌக்கியமாக இந்த மதுராராமநகரி புண்ணியா பாமஹரி சுபா வெங்கடாச்சல மகாத்தியத்துல வராக புராணத்துல சொல்ற எம்பெருமானுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய பிரீதியை தனியா வேற எந்த கஷேத்திரத்திலையும் நாம அந்த பிரீதி இல்லைன்னு. அதனால்தான் அங்க போனா முதல்ல சேவிக்க வேண்டியது யார்? கபிலவராக மதுரா யஜ்ஞமூர்த்தி பெருமாள். அவர் சொன்னார் சமாச்சிதாம்சமாஸ்வாஷ்ய விதேஷா வாசகரிஷிதா. இனி இந்த ஊர்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது, நாம வெளியூர்ல போயிடலாம். அங்கங்க போய் நாம ஏதோ குழப்ப ரசிக்கிறாங்க நினைச்சவர்கள் தான் அழைத்து வந்தால் அவரவர்களுக்கு ஆவாசஸ்தானத்தை ஏற்படுத்தினார். மறுபடியும் அவர்கள் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற போது மதுராவே ஏறத்தாழ காலியான சமயம். அவர்கள் எப்படி குடியமர்த்த வேண்டுமோ அந்த கிரமத்தில் குடியமர்த்தினார். அப்புறம் நந்தகோபுரத்தை சேவிச்சு வந்துடுவார். அவரை பா, உங்களுடைய அன்பு, உங்களுடைய பிரேமம், அந்த கண்டிப்பு அது இருந்ததுனால தான் நாங்க இவ்வளவு சௌக்கியமா வளர்ந்துருக்கோம். நாங்க உங்களை மறக்கவும் முடியாது. ஆனால் எங்க தாய் தந்தையர்கள் நேரங்களுக்கு கிடைச்சிருக்கும் பொழுது நாங்க அவளை தான் அனுபவிச்சோம். அவர்களோடு நாங்க இருந்தாலும் போது அந்த பிதரு யுவாபியாம் ஸ்திக்தாபியாம் போஷிதௌ லாலிதௌ விருஷம் சந்தோஷப்படுத்தினார்.
சமாதானம் பண்ணினார். கிருஷ்ணா உன்னை விட்டு எப்படி பிரிஞ்சு போக முடியும் அப்படின்னு அவர் தவிக்க. நந்தகோபுரத்தை பெருமாளை விட்டு பிரிய முடியல. இவ்வளவு நாள் பெருமாளுடைய விஸ்லேஷனே இல்லாமல் வந்தவருக்கு திடீர்னு பெருமாளை விட்டு ஒரு சமயம் பிரியணும் அப்படின்னு சொன்னா அந்த பிரிவினுடையதான ஆதிக்கம் அவரால் தாங்க முடியும். கோகுலத்துக்கு திரும்பி போகணுமா, கோகுலத்துக்கு திரும்பி போகணுமா, இங்கே இருந்துடலாமே நினைச்சே. வாண்டா சுவாமி, தேவர் கோகுலத்துக்கு எழுந்து வரும், நான் கட்டாயம் கோகுலத்துக்கு வரேன்னு சொன்னாங்க. அவனால போக முடியல. ஆனா கடைசியில குருக்ஷேத்திரத்துல ஒரு சமயம் விசேஷமாக கிரகணம் வந்த பொழுது அத்தனை பேரையும் வர சொல்லி பெருமாள் அவளதான் குசல பிரஷம் பண்ணினான பாகவதத்துல பின்னாடி சொல்ல போற. ஏண்டானா இவராலையும் அந்த ஊருக்கு வர முடியல, அவளும் அடிக்கடி அங்க வந்து பார்க்க முடியல. சரி என்னடா பண்ணாங்க, ரெண்டு பேருக்கு ஈஸியா விசா கிடைக்கிற மாதிரி ஒரு ஊர்ல வந்து மீட் பண்ணிட்டான். செலவும் குறைச்சல், சௌகரியமா இருந்து பார்க்கிறவங்களுதானே பரமாத்மா ஒரு ஏற்பாடு பண்ணினான். அத்த சூர சுதோராஜன் புத்திரயோ சமகாரயத் புரோதசா பிராமணைஷ்ச யதாவத்வித சங்கிருத்யோ யா கிருஷ்ணராம ஜன்மர்க்ஷே மனோதத்தா மகாமதி தச்சானதாதனுஸ்மிருத்ய கம்சேனா தர்மதோ ஹிருதாः ததச்ச லப்த சம்ஸ்காரோ த்விஜத்வம் பிராப்ய சுப்ரதோ கர்காத் யதுகுலாச்சார்யாः காயத்ரம் ரதமாஸ்திதோ பிரபாவோ சர்வவித்யானாம் சர்வஜ்ஞோ ஜெகதீஸ்வரோ நான்ய சித்தாமலஜ்ஞானம் மூடமானோ நரேஹிதைஹி. பல விஷயங்களை இங்க காண்பிக்கிறது. முதல் விஷயம், வசுதேவர் நிறைய தான தர்மங்கள் பண்ணினார். இதை எங்க கவனிக்கிறோம்னா பெருமாளுடைய அவதார சர்க்கத்திற்கும் இதற்கும் இருக்கக்கூடியதாக ஒரு தொடர்பு. குழந்தை பிறக்கிறது, ஆஸ்போடயந்தி பிதரஹா பிரகிருத்தியந்தி பிதாமஹா வைஷ்ணவோன குலே ஜாதா சனசந்தாரேஸ்வரி. ஒரு குழந்தை பிறந்துடுதுன்னு சொன்னா அப்படி சந்தோஷப்படுறது. ஒரு குழந்தை பிறந்துடுச்சுனா அப்படி ஒரு சந்தோஷப்படுறோம். ஒரு பெரிய சபை இருந்தது, அந்த சபையில ஒரு சுவாமி நல்லா வாக்கியார்த்தம் சொன்னார். அப்படி வாக்கியார்த்தம் சொல்லி முடிச்ச உடனே எல்லாரும் கைத்தட்டினான். இந்த சபைக்கு ஒரு பிரதானமா ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், இது என்னது, இந்த மாதிரி வைதிக சபையில எல்லாம் போய் கைத்தட்டலாம், அது தப்பு இல்லையா? இப்படி கை தட்டுறது ரொம்ப அசாஸ்திரியம் இல்லையா? எல்லாரும் பேசாம கை கூப்பிடணும். உற்சாகத்தை வெளிப்படுத்துறது கை தட்டுறது. இப்படி கையை கூப்பிட்டு உங்களும் உட்காந்து உபன்யாசமா கேட்கிறோம், புரியுறதோ புரியலையோ, ஒன்றும் ரியாக்ஷன் இல்லாம சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் வச்சு அதை கைத்தட்டி ரசிக்க வேண்டாமோ? அந்த சுவாமி கொஞ்சம் மூர்க்கமா அப்படின்னார். அடியே விரும்பில்லை. உடனே சொன்னேன், சுவாமி ஒரு குழந்தை பிறந்தாலேயே ஆஸ்போட்டயந்தி பித்தராகான தன்னுடைய அந்த தாய் தந்தையர்கள்லாம் கைத்தட்டி கொண்டாடணும்னு சாஸ்திரமே சொல்றது. ஒரு குழந்தை பிறந்ததுனா அப்பா அம்மா தான் கை தட்டி அப்படி கொண்டாடணும்னு சொன்னாலே, கும்மி அடிக்கலையா, போராட்டம் பண்ணலையா, அதெல்லாம் உற்சாகம் தானே, அதெல்லாம் அவைதிகமான கிரியை சொல்ல முடியுமா? கை தட்டுறது உண்டு, கை ஆடுறது உண்டு. இன்னொரு தெரியுமா, டாடா சொன்னா அசாஸ்திரம் நினைச்சுக்கலாம். ஆழ்த்திகள் அலைகடல் கையெடுத்து ஆடினேன். ஆழ்வார் கிளம்பி வைகுண்டத்துக்கு போச்சே, இந்த அலைகள்லாம் டாடா சொல்லிட்டு உண்டோ இல்லையோ? சாஸ்திரியம் தானே. அந்த ரசனை எப்படி வெளிப்படுத்துறது? சபாஷ் பலே பலே. ஸ்ரீமத் பாஷ்யம் நிஷம்யா அத்புதவிதி சிரசா சாரதாஷ்டாகமான ஸ்வார்ச்சாம்யாம் ஸ்ரீயபீடே சஹயதி பதயே பாஷ்யகாராட்சியாதான் கிருஷ்ண பிரபந்தர பிரகார சுவாமியுடைய ஸ்லோகம். அந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் அரங்கேற்றம் பண்ணச்சே சாரதாபி தேவி சாரதா பீடத்துல சபாஷ் பலே பேஷ். எங்க அந்த சூத்திரத்துடைய அர்த்தத்தை இன்னொரு சேவி அப்படின்னு ஸ்ரீமத் பாஷ்யம் நிஷம்ய அத்புதமிதி சிரசா சாரதாஷ்டாகமான அத்புதம் சபாஷ் போட்டு கை தட்டி சாரதா தேவி ரசிச்சான். ஸ்ரீபாஷ்ய கேட்க சேவை சாரதா தேவி கை கிளாப் பண்ணிட்டான். ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்திலேயே சாரதா தேவியை கிளாப் பண்ணி ரசிச்சான். எவ்வளவு ஆனந்தம். அப்ப ஆஸ்போட்டயந்தி பிதரஹா, ஒரு குழந்தை பிறந்துட்டானா கையை தட்டி ரசிக்கிறமா. பிரத்யந்தி பிதாமஹா, ஆத்துல இருக்கிற கிழவன் டான்ஸ் ஆடுறது, ஆத்துல இருக்கிற கிழவன் டான்ஸ் ஆடுறது, இப்படி எல்லாம் ரசிக்கிறோம். அடுத்தது என்னன்னா, குழந்தை பிறந்த செய்தியை கேட்ட உடனே தந்தை யாரும் தானம் பண்ணும். நிறைய தானம் பண்ணும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு. அதனாலதான் என்ன பண்றா, இப்ப அந்த புண்ணியாவாஜனம் வச்சுட்டு இருக்கா. அந்த புண்ணியாவாஜனத்தைக்கு விரதானம் பண்றதுன்னு வச்சிருக்கு. ஒரு நெல்லு கொடுப்பா, அவ எதுக்கு கொடுக்குறான்னு நமக்கும் தெரியாது. அதை வாங்கிட்டு போய் நாம என்ன பண்றது நமக்கும் தெரியும். நமக்கு கீழே சொந்தம் இல்லை, மேல சொந்தம் இல்லை, பக்கத்துல சொந்தம் இல்லை, பக்கவாட்டுல சொந்தம் இல்லை, அக்கம் பக்கத்துல சொந்தம் இல்லை. அப்படி இருக்கிற பிளாட்ல நாம அந்த நெல்லை கொண்டு போய் நாம என்ன பண்ண போறோம்?
எங்க கொண்டு போய் நம்ம விவசாயம் பண்ண போறோம்? விளை நிலங்கள் அத்தனை விளை நிலங்களா மாறிட்டு இருக்கு. எல்லாம் பிளாட்டை போட்டு வித்துட்டு இருக்கான். அதனால ஒருத்தர் கேட்டாரு, இப்போ போன வாரம் ஒரு புண்ணியா இருக்கு, என்ன சுவாமி இந்த மாதிரி பண்றதுக்கு பேசாம வரதானா? ஆமா, ஆளுக்கு ஒரு 1/4 கிலோ பீபரி வாங்கி கொடுத்துருக்கான். அதுக்கு போய் அதாவது வறுத்து சாப்பிட்டுருக்காங்க. எங்களுக்கு யூஸான கிரெயின்ஸா கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். அட்லீஸ்ட் அதையாவது யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு. அப்புறம் கிரெயின்ஸ் தானே சுவாமி, கார்ன்ஃபிளாக்ஸ் அது மாதிரி யாரும் கொடுத்துருக்கலாம், அதுவும் கிரெயின்ஸ் தான், உடம்புக்காக ஊட்டமா இருக்கணும். அப்ப தானம் நிறைய பண்ணணும். நம்மால யதாசக்தி எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும். வசுதேவருக்கு குழந்தை பிறந்தது. என்ன பண்ணார் வசுதேவர்? மானசீகமா தானம் பண்ண. அது தசமஸ்கந்தத்துல பெருமாளுடைய அவதார கட்டத்துல வசுதேவருடையதான மனசை வர்ணிக்கச்சே சுகபிரம்மன் சொல்ற, மானசீகமா நிறைய பசுக்களை தானம் பண்ண, நிறைய தங்க காசுகளை தானம் பண்ணின, அப்புறம் நிறைய பேருக்கு நில பூதானம் பண்ணினாங்க. இது நல்ல ஐடியாவா இருக்கு. இது அவர் தான் பண்றோம், நாங்களே பண்றோம். இது நல்ல நல்ல விஷயம் சொல்ல. மானசீகமா எல்லாருக்கும் கொடுக்கறதால இந்த பகவானுக்கு திருவாராதனம் பண்றதா இருந்தா முதல்ல ஒரு ஆராதனை பண்ணணும். அந்த ஆராதனத்துக்கு மானசீக ஆராதனை. முதல்ல பெருமாள் சன்னதியில போய் ஸ்தோத்திரவாதங்கள்லாம் சொல்லி ஞாச தசகங்கள் சொல்லி பெருமாளை சேவிச்சு அவனிடத்துல பிரார்த்திச்சுட்டு அவனுக்கு சுப்பிரபாதங்களை எழுப்பி உட்கார வச்சுட்டு என்ன பண்ணணும்? நல்ல தங்க வட்டில்கள், வைரங்கள், வைடூரியங்கள் பதித்ததான வட்டில்கள், அந்த வட்டில்ல விசேஷமான கோக்ஷீரத்தெல்லாம் நல்லா கலந்து சம்பா அரிசியில க்ஷீரானங்கள்லாம் பண்ணி நெய்ய முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு தளதெல்லாம் தாளிச்சு பக்ஷான் போஜாம்சின் பலவிதமான நானாவிதமான பக்ஷங்கள். மாதுகாசகஸ்திரத்துல 32 ஒரே சமயத்தில். அது மாதிரி கடிச்சு சாப்பிடுறது, உறிஞ்சு சாப்பிடுறது, நக்கி சாப்பிடுறது, அந்த மாதிரி சில பதார்த்தங்களை எப்படி சாப்பிடணுமோ அப்படிதான் சாப்பிடணும். அதுவே ஒரு டெக்னிக். நீ லேக்கியம் கையில கொடுத்தாங்கன்னா லேக்கியத்தை நக்கி தான் சாப்பிடணும். அப்ப உருட்டி 6 வாயை திறந்து போயிட்டு அது மூக்குல போய் விடுவோம். அது அண்ணா லேக்கியம்னா அது நக்கி தான் சாப்பிடும். சில பேர் கேக் கொடுத்தா லேக்கியம் மாதிரி தான் இருக்கு. அதை கேட்டு சாப்பிடும், லேக்கியமா கேக்கா அந்த மாதிரி இருக்கோ. பக்ஷ்யான் போச்சாம்சலேஹ்யான் பரமபதி சோஷமன்ன நிதாய நானா சாக்கை உபேதம் சததி மதிகிருத்தம் க்ஷீர பாணிய யுக்தம். பாஷ்யக்காரன் நித்திய கிரந்தத்துல சாதிக்கிறார். இப்படிதான் பெருமாளை பிரார்த்தனை. நல்ல உயர்ந்த கரிகாய்கள், நல்ல பணியாரங்கள், பதார்த்தங்கள், அதுக்கு மேல ஓஹோரைகள், இதெல்லாம் கொடுக்கிற உனக்கு பெருமாளை சமர்ப்பிக்கிறேன்னா உள்ள இருக்கிற அந்த பெருமாளுக்கு எப்படி இருக்கு? அந்த சாலக்கிராம பெருமாள் இன்னைக்கு வேட்டவா அப்படின்னு நாக்க ஒரு ஷொயிட்டு வெளில வச்சு மானசம் கல்பையாமி வழக்கம் போல இருப்பு வச்ச 2 கல்கிட்டு தான் வச்சிருக்கேன். அப்புறம் என்ன மீதி எல்லாம் மானசீகமா சமர்ப்பிங்க. மீதி எல்லாத்தையும் அந்த மானசீக ஆராதனம் தான் இம்பார்ட்டன்ட். நீ பாஷ்யமா ஆராதனம் பண்றியோ உண்டாத்து குக்கருக்கு நீ மேல போட வேண்டியது விசிலுக்கு வந்து டம்ளார கவுக்குறியோ அதை பத்தி கவலை இல்லை. ஆனா எது முக்கியம்னா அந்த மானசீக ஆராதனை முக்கியம். அந்த மாதிரி வசுதேவர் பெருமாள் பிறந்துட்டார். மானசீகமா தானங்கள் பண்ணி கோதானம் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, வெறும் ஆர்த்திகிரியை வாங்கி குடிச்சுட்டு ஐயோ அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு எல்லா மாடும் ரோடு ஃபுல்லா கழிஞ்சுட்டே போகும். அன்னைக்கு ஒரு நாள் ஆர்த்திகரை கொண்டு 33 கோடி தேவர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவோம். அவ்வளவு கோ சம்ரட்சணத்துல நமக்கு ஒரு கோ சம்ரட்சணம்னா எப்படி பண்ணணும் தெரியுமா? பசுமாட்டினுடைய தலை குனிஞ்சிருக்கணும். ஏன் குனிஞ்சிருக்கணும்னா அது கழுத்துல வெயிட்டு தாங்காத அளவுக்கு தங்கத்துல ஆபரணங்கள் போடணும். தானம் பண்ற மாட்டுக்கு அது கழுத்துல வெயிட்டு தாங்காமல் கழுத்து தொங்கணும். அதனுடைய கொம்புகளுக்கு தங்கத்துல பூன் போடணும். அது உடம்புல பட்டு வஸ்திரத்தை தான் சாத்தணும், வேற வஸ்திரம் சாத்த முடியாது, பட்டு தான் சாத்தணும். அதுக்கு கால பூட்ஸ் தங்கத்துல கோல்டன் ஷூ அப்படின்னு போடணும். அதுக்கு ஷூ மேக்கர் அந்த கோல்டன் ஷூ. இப்படி பசுக்களை தானம் பண்ணணும். ஒரு பசு கூடாது, இந்த மாதிரி பசுக்களை தானம் பண்ணணும். என்ன ஆச்சு? இதுக்கு மானசீகமா பண்றதே பெரிய விஷயம். இதுல பாக்கியம் எப்படி பண்றது? மனசுனால கற்பனை பண்ணாலே நமக்கே முடியல, தாங்க முடியல. பாக்கியத்தில் இதை பண்றதுல வசுதேவர் அங்க கிருஷ்ணன் பிறந்த பொழுது தான் சிறைச்சாலையில் இருந்த காரணத்தினால மானசீகமாக தானம் பண்ணினார். என்னென்ன தானங்களை எப்படியெல்லாம் வசுதேவர் நினைத்திருந்தாரோ அவை அனைத்தையும் இப்பொழுது பண்றார். அதுதான் விஷயம். அதை கவனிக்கணும். பிரார்த்தனை பண்ணிக்கிறது பெரியல. நம்ம பாத்திர போய் பார்த்தோம்னா 1 ரூபாய் துணி, 1 ரூபாய் காயம் மொத்தம் மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா எந்தெந்த பெருமாளுக்கு என்னென்ன பிரார்த்தனை ஞாபகம் இருக்கும். அது மொத்தமா ஏதோ ஒரு கோவில் அந்த பெருமாளுக்கு சமைச்சுட்டா எல்லாம் சமைச்சா மாதிரி பரவாயில்லை அப்படின்னு அவளே ஒரு புது ரூல் செஞ்சு.
அவரை பார்த்துவேன், இனிமே அவர் பொறுப்பு, நமக்கு என்ன வந்தது சுவாமி அப்படின்னு வேண்டிக்கச்சே நமக்கு இருக்கு, பிரார்த்தனை பண்ணிக்கச்சே நமக்கு இருக்கக்கூடிய வேகம், அந்த பிரார்த்தனை நிறைவேற்றச்சே இருக்கும். அதுதான் வசுதேவருடைய டெக்னாலஜி. கவனிக்கணும், அவர் யோசிச்சார், தான் சிறையில இருக்கச்சே என்னென்ன மனோரத்தமோ, யாருக்கெல்லாம் எப்படி எல்லாம் தான் தானம் பண்ணதாக சொல்லி ஆசைப்பட்டாரோ அது அத்தனை ஒண்ணு விடாமல் வசுதேவருக்கு தானம் பண்ணும். அந்த லிங்க கொடுத்து பாகவதத்துல இங்க சொல்லு. அங்க நினைச்சுட்ட, ஆமா அது பெரிய விஷயமா அங்க கேட்காத, அங்க 3வது சர்க்கத்துல கேட்ட விஷயத்த இந்த 45வது சர்க்கத்துல ஆன்சர் கொடுக்கும். அங்க சொல்லியாச்சுப்பா எப்படி, அத்தசூரசுதோ ராஜன் புத்திரயோ சமகாரயத்து புரோதசா பிராமணிஷ்ச யதாவத் த்விஜ சம்ஸ்கிருதியோ. எப்படி பண்ணினார், முதல்ல குழந்தைக்கு சகாலத்தை உபநயனம் பண்ணணும்னு பண்ணி வச்சு, த்விஜ சம்ஸ்கிருதியும் 2வது பிறப்பு இல்லையாது, அது 8 வயசுக்குள்ள பிராமணனுக்கு உபநயனம் பண்ணு, 8வது வயசுல பண்ணு, 8வது வயசுல பண்ணாத. நான் எவ்வளவு சொல்லுங்க, என்ன முதல் நாள் உபநயனம், அப்புறம் கல்யாணம், 3வது நாள் சீமந்தம். ஐயோ சுவாமியில கம்முன்று ரிவர்ஸ்ல ஆகாம இருக்கு, தர்மம் இருக்கு, சந்தோஷப்படுது. இது ரிவர்ஸ் போச்சுன்னா அப்படி இல்லாமல் அந்த சமயம் பெருமாள் 6 வயசு 7வது வயசு பெருமாள் இங்க இருக்காங்க, அது ஒன்று கணக்கு உண்டு. பிராமணனுக்கு இத்தனை வயசுக்குள்ள பண்ணணும், க்ஷத்ரியனுக்கு இத்தனை வயசுக்குள்ள பண்ணணும், அவளுக்கெல்லாம் ஒரு டைம் டியூரேஷன் இருக்கு. ஆகையால அந்த கணக்கில் வச்ச பெருமாளுக்கு இவர் வந்துட்டார். இங்க வந்துடுறேன் மதுரால விசேஷமாக அத்தசூரசுதோ ராஜன், சூரசுதஹான்னா வசுதேவருக்கு பேரு, புத்திரயோஹோ சமகாரயத்து. இதனால என்ன எடுத்து, கிருஷ்ணனால பலராமனுக்கும் பிலேட்டட் உபநயனம். ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு பலராமன் பலராமனுக்கு உபநயனம் மட்டும் இல்ல, பெயர் வச்சதே அப்புறம் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பேர் வச்சார். கிருஷ்ணன் பிறந்து 2 குழந்தைக்கு சேர்த்துதான் பண்ணிட்டேன். அதனால புரோதசா பிராமணிஷ்ச யதாவத் த்விஜ சம்ஸ்கிருதி. புரோதசா அவருக்கு புரோகிதர் யார் இருக்கார், கர்காச்சாரியன்னு பேரு, பெரிய தபஸ்வி, பெரிய மகாத்மா. 12 வருஷங்கள் இரும்பு பொடியை மட்டும் சாப்பிட்ட பரமேஸ்வரன் ஆராதிச்சவர், சாமானியப்பட்டவர் இல்லை, நல்ல அயன் சக்தி அவருக்கு இருக்கு. இரும்பு பொடியை சாப்பிட்டார். சில பேர் அப்புறம் மிளகா பொடி போட்டா இரும்பு பொடி மாதிரி அவர் அதையே சொல்றார். யா கிருஷ்ணராம ஜன்மருக்ஷே மனோதத்தா மகாமதி. பரீட்சை வச்சா சில கேட்பா எனக்கு கேள்வியா, யா கிருஷ்ணராம ஜன்மருக்ஷே மனோதத்தா மகாமதி. கிருஷ்ணனுடைய ஜென்ம நட்சத்திரம் மட்டும் இல்ல, ராமன் பிறந்தவர்களுக்கு கூட அவருடைய மனோதத்தம் உண்டு. ஏன்னா ராமன் யார் இடத்துல பிறந்தா, ரோஹிணி இடத்துல குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த செய்தி வசுதேவருக்கு வந்து சொன்ன உடனே, அப்படியா குழந்தை பிறந்துட்டா, நான் இவாளுக்கு அவ்வளவு பண்ணணும், அங்க பண்ணணும், இது பண்ணணும் அப்படி நினைச்சாரோ. யா கிருஷ்ணராம ஜன்மருக்ஷே மனோதத்தா மகாமதி அனுஸ்பிருத்ய கம்சேனா தர்மதோஹதா. அது ஒரு சுவாரஸ்யம். அனுஸ்பிருத்ய மறுபடியும் அதை ரெக்கலெக்ட் பண்ணு, யாருக்கு தான் எவ்வளவு அளிப்பதாக தானம் அளிப்பதாக மனோரத்துக்கு இருந்தாரோ அதை மறுபடியும் நினைவுறுத்தி கொண்டு, அதுதான் முக்கியம். என்ன நினைச்ச அப்ப என்ன நினைச்ச இப்ப ஞாபகம் வரல, எவ்வளவு எப்படியும் அதிகமா நினைச்சிருக்க மாட்டேன். மகாவிஸ்வாசம். ஏன்னா எப்படி பிரார்த்தனை ஒருவேளை பலிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு மட்டல அந்த ₹1 அதை முடிச்சு வச்சா போதும். ஒரு 10,000 ரூபாய் எதுக்கு சார், வாழாத சுடியும் மருத்துவன் பால் வாழாத நோயாளன் அவர் பேர்ல வைக்கிறோம். கண்ணை மூடி ஃபார்ம்ல கையெழுத்து இல்லையா. எப்படி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிச்சுக்கு என்னைக்காவது அதை படிச்சு பார்த்துருக்குமா, அதுல முன்னாடி சப்ஜெக்ட் மார்க்கெட்டிங் ரிஸ்க் அது. ஆனா ஒரே வார்த்தை அக்செப்ட் அக்செப்ட் அக்செப்ட். யார் படிக்கிறது சார், அதெல்லாம் வந்திருக்கிறதே படிக்க முடியல, ரீட் போட்டுருந்தாலே நாம ஓட்டிடுவோம் மெசேஜ. இதெல்லாம் யார் படிக்கிறது? அந்த மாதிரி அவன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தா கையெழுத்து போடுறோம். கோவில்ல வந்து பெருமாளுக்கு ஒரு திருமணம் நினைச்சே ஒரு 2000 ரூபாயா நெய்க்கு பதில் டாட்டா வாங்கி பேரம் பேசுறாங்க. அழகா சொன்னார். யா கிருஷ்ணராம ஜன்மருக்ஷே மனோதத்தா மகாமதி அனுஸ்பிருத்ய அதாது அனுஸ்பிருத்ய. என்னென்ன சிந்தனையோ அப்படி மறுபடியும் யோசித்து பார்த்து கம்சேனா தர்மதோஹதா ததச்சலப்த சம்ஸ்காரோ விஜல்பம் பிராப்த சுப்ரதோ கர்காத் யதுகுலாச்சாரியாத் காயத்ரம் பிரதமஸ்திதோ. அவ குழந்தைகளுக்கு உபநயனமானது கர்க முனிவராலே அவர்கள் விசேஷமாக காயத்ரி மந்திரம் உபதேசிக்கப்பட்டார்கள். அதனால் அவர்கள் எப்படி விளங்கினார்கள் கேட்டா, அந்த காயத்ரி மந்திர ஜபவர்களாக விளங்கினார்கள்.
அதாவது பிரம்மச்சாரின்னு அர்த்தம். உபநயனமாச்சே பிரம்மச்சாரியசி கர்ம குரு மாசுஷுப்தாக பிக்ஷாச்சரியஞ்சர ஆச்சாரியா தீனோ பவா. இந்த வார்த்தை சொல்லச்சே அந்த குழந்தை எஸ் அப்படி சொல்லும். வாத்தியார் சிஷ்யனை பார்த்து சொல்லுவார் பிரம்மச்சாரியசி, பையா நீ பிரம்மச்சாரி. ஆமா எஸ். கர்ம குரு இனிமே ஆக்டிவா இருக்கு, சமிதாதானம் பண்ணு, சந்தியாதானம் பண்ணு, பிரம்ம யஜ்யம் பண்ணு அப்படின்னு. பிரம்ம யஜ்யம்ன்றது ஒரு விசேஷமான கர்மா இருக்கும், ரொம்ப ஈஸி. சந்தியாவந்தனம் பண்றத விட பிரம்ம யஜ்யம் ஈஸி. ஆனா நம்ம பிரம்ம யஜ்யம் பண்ண மாட்டோம். 3 நாள் பிரம்ம யஜ்யம் பண்ணலாம், புனர் உபநயனம் பண்ணணும், மறுபடியும் உபநயனம் பண்ணணும். அது சரியாச்சு, ஏற்கனவே போட்டதே அப்படிதான் இருந்தது, விட்டுருணும். கர்ம குரு மாசுஷுப்தாக, தூங்காதே தம்பி தூங்காது. பிக்ஷாச்சரியஞ்சரா, பிக்ஷா அப்புறம் பேக் எடுத்து மந்திரி அதுக்கு போகாத, பிக்ஷை எடுக்க போ. என்ன பண்ணணும்? பிக்ஷாச்சரியஞ்சர். அதோட கடைசி கண்டிஷன் ஆச்சாரியா தீனோ பவா. உங்க ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ அதை கேளு. நேற்று திண்டிவனத்துல உபன்யாசம் இருக்கு. திண்டிவனத்துல உபன்யாசம் அடியான 6ஆம் தேதி இங்க உபன்யாசம் நினைச்சுட்டேன், 5ஆம் தேதி ஞாபகம். அதனால திண்டிவனத்துல உபன்யாசம். அங்க போய் படிச்சேன், ராமானுஜாரி திவ்யா கிட்ட சொல்லுங்க சுவாமின்னா. சரி, ராமானுடைய கட்டளை வரிசையா முதல்ல பாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்ணணும், அப்புறம் பகவத்கீதை காலக்ஷேபம் வரிசையா சொல்லுங்க. கடைசியில ராமானுஜர் ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன அப்படின்னு கேட்டா, இப்படி எதுவுமே உணர முடியலையா, இவன் தன்னை சேர்ந்தவன் என்று அபிமானத்துடன் ஒரு சைவைஷ்டவன் பக்கத்தில் இரு. ஒரு நல்ல ஆச்சாரியனா பார்த்துக்கோ. அவர் சுவாமி, அவர் நமக்கு நல்லதுதான் சொல்வார், நல்வழிதான் காண்பிப்பார். அவர் தான் சுவாமி, நாம் அவர் வழி நடக்க வேண்டும், நாம் அவருடைய சிஷ்யன், அவருடைய தாசன், இப்படி நினைச்சுக்கோ அப்படிங்க. உடனே ஒருத்தர், ஐயோ இதுக்கு நான் ஸ்ரீபாஷமே காலக்ஷேபம் விட்டுருந்தேன், இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம், இதுதான் சாமானியமா? அது நான் அவர் சுவாமியா இருக்குது, நான் சுவாமியா இருந்துட்டு அவர் சிஷ்யனா இருக்கிற ஏன் பாஷையா இருக்கு பண்ணிட்டாங்க. ஆகையால இந்த கடைசி கண்டிஷனுக்கு முதல்ல கண்டிஷன் தான் தேவை போல இருக்கு. ஒருத்தருக்கு நான் அதீனமா இருக்கிறத காட்டும் எவ்வளவு கஷ்டமா நான் பண்ணிடுவேன்னா, ஆச்சாரியா தீனோபவா, ஆச்சாரியனுடையதான அந்தேவாசி, ஆச்சாரியா அந்தேவாசி நமனுஷாஸ்தி வேற சொல்லு. ஆச்சாரியனிடத்துல கூட இருந்து அந்தேவாசி என்றும் பெயர் எடுப்பதுதான் பெரும். அந்தேவாசி அந்த பெயர் எடுத்த பெருமையினால் அதை பேசுற கர்வம் இல்லை. அந்த அந்தேவாசி நிழல் போல அவரை தொடர்பவன், எப்பொழுதும் அவருடன் இருப்பவன். அவர் யோயோ ஜப்ப சதஜபா, அவர் பேசுறதோ, அவர் சிரிக்கிறதோ, அவர் வார்த்தை சொல்றதோ இல்ல, அவர் என்ன காரியம் பண்ணினாலும் அதுல இருந்து தனக்கு ஒரு பாடத்தை பயிரக்கூடியவனுக்கு தான் சிஷ்யன். அவனுக்கு தான் சிஷ்யன் இருக்கு. அதெல்லாம் பரமாத்மா தத்வித்தி பிரதிபாதேன பரிப்பிரஷேன சேவையா. நான் கூட கைங்கரியம் பண்ணிக்கண்டா, போடா நீ தேர்தல டிரைவிங் சீட்ல நான் உட்கார்ந்து உனக்கு உபன்யாசம் பண்ணிட்டு ஓ உட்காந்து கேளு அப்படின்னு பெருமா சொல்லி அனுப்பிச்சான். இப்படி கர்காரதுகுலாச்சாரியாது காயத்ரம் பிரதமாஸ்திதோ, எதுகுலாச்சாரியான அந்த கர்கரிடமிருந்து உத்தமமான காயந்தம் திராயதே இது காயத்ரி. எவனொருவன் ஜபம் செய்கிறானோ அப்பேற்பட்டவரை எது ஒன்று ரட்சிக்கிறதோ அத்தகையதான அந்த காயத்ரியை இவர்கள் பெற்றார்கள், இவர்கள் உபதேசமாக அடைந்தார்கள். பிரபவோ சர்வ வித்யா சர்வஜோ ஜெகதீஸ்வரோ நான்ய சித்தாமலஜ்ஞாம் கூடமானோ நரேஹிதைஹி. எல்லா வித்திகளுக்கும் மூலஸ்தானங்கள், எல்லா வித்திகளும் நன்கு அறிந்தவர்கள் சர்வஜர்கள் என்றாக பேர். சர்வம் ஜானாதி இது சர்வஜா, எல்லாவற்றையும் அறிந்திருப்பவர்கள். ஆனா இப்ப ஏன் இவர்கிட்ட உட்கார்ந்து படிக்கிறான்னா, லோகத்துல எதுக்கு எடுத்தாலும் கிருஷ்ணனை திருஷ்டாந்தமா எடுக்கலாம், மீசை வச்சுக்கிறவெல்லாம் பார்சாதிக்கலாம்னு சொன்னான். அதனால ஸ்கூலுக்கு போகாத பசங்க நாளைக்கு பெருமாளை காண்பிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்கூலுக்கு போறதுடைய இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல பிரதிபாதனம் பண்றதுக்கு பெருமாள் காரியம். காளிதாசன் பேசுவான், ஸ்திரோபதேசா உபதேசகாலே பிரபேதியே பிரார்த்தனை ஜென்ம வித்யாக. ஏண்டா இப்பெல்லாம் இதெல்லாம் படிச்சா வருமா? இதெல்லாம் ஜென்மாந்திரத்துல கிரகிச்ச வித்யா. ஜென்மாந்தரத்துல அவர்களுக்கு ஏற்பட்டதான வித்தியானது இப்ப அனுமத்தியா. இப்ப திடீர்னு புதுசா புத்தகத்தை வச்சுட்டு காப்பா காட்டா தரான வந்துருவாங்க. ஸ்திரோபதேசா உபதேசகாலே அவர்களுக்கு அந்த சமயத்தில் ஏற்பட்டதான உபதேசம். நான்ய சித்தாமலஜானாம் கூடமானோ நரேஹிதோ இதைஹி. அவர்கள் தெளிவான ஞானத்தை அடைந்தவர்கள் சர்வஜர்களாக இருந்தால் கூட லோக சங்கிரகத்திற்காக உலகம் இவர்களை இன்னும் உணரவில்லை என்னும் காரணத்தினாலே தங்கள் பிரபாவத்தை வெளிப்படுத்தாமலேயே இருந்தார். இது பெரியோர்களுடைய லட்சணம். தான் என்ன படிச்சிருக்கேன்னு எப்ப பார்த்தாலும் அவன் டான்டா அடிச்சுக்க மாட்டான். அவனை பார்த்தா என்னமோ விளையாட்டுத்தனமா இருக்கானே, இப்ப பார்த்தாலும் ஹாஸ்யமா பேசியிருக்கானே, சிறுபிள்ளைத்தனமா இருக்கானே அப்படின்னு நினைச்சா, அந்த பெரியோர்கள் தங்களுடைய ஞானத்தை மறைத்துக் கொள்வதற்கு அப்படித்தான் இருப்பார்.
பாண்டித்யம் நிரூபித்த தன்னுடைய பாண்டித்யத்தை எப்போதான் வெளியில கொடுத்துருவானா? கொடுத்துட மாட்டான். எப்படி பூமிக்குள்ள நீ தோண்டினால்தான் அவருக்கு தீர்த்தம் கிடைக்கிற பூமியானது தான் போயிட்டு அவருக்கு தீர்த்தம் கொடுத்துருவானே. அப்பேற்பட்ட தீர்த்தத்தை நீ அடையணும், சுவையான தீர்த்தம் உனக்கு அடையணும்னா பூமியை தோண்டி பார்க்கணும். அங்க பார்த்தா சொச்சஸ்வடிக சங்காசமான தீர்த்தம் இருக்கு, மேல பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. தன்னிடத்துல அவ்வளவு சுத்தமான தீர்த்தத்தை பூமி மறைத்துக் கொண்டிருப்பதை போல மகான்கள் தங்கள் ஞானத்தை மறைத்துக் கொண்டிருப்பார். அந்த ஞானத்தை அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணிட மாட்டான், தூக்கி வாரி அரைச்சிட மாட்டான். நாம அது கோபுரத்துல ஏறினான், அது நடக்காது. அதோ குருகுலே வாசம் இச்சந்தா உபஜக்மது காஷ்யம் சந்தீபனி நாம ஹ்யவந்தி புரவாசினம். கஷ்யப கோத்திரத்தில் பிறந்தவரான காஷ்யம்னு கஷ்யப கோத்திரம் ஒரு வியாக்கியானம் பண்ற, காஷம் என்பதான ஒரு கோத்திரம் வியாக்கியானம் பண்ற. வியாக்கியானத்தாக்கள் கூட அபிப்பிராயம் இருக்கு, அந்த சுவாமி எந்த கோத்திரத்தில் பிறந்தாங்க. அவர் ஒரு மகர்ஷி, உஜ்ஜயினில இருக்கிறார். சாந்திபினி என்பதாக அவருக்கு திருநாமம். காஷ்யம் சாந்திபனி, சாந்திபனி நாம, சாந்திபினி அல்லது சாந்திபனி. காஷ்யம் சாந்திபனி சாந்திபனி நாம ஹ்யவந்தி புரவாசினம். ஹ்யவந்தி அவந்தி க்ஷேத்திரம், முக்தி தரும் நகர் 7: அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்தி, துவாரகாவதி. சப்தைதே முக்திதாயகா. அதுல நமக்கு என்ன பெருமை? மீதி எல்லாம் வடதேசம், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னு எங்க ஊர்ல. அந்த மாதிரி நமக்கு ஒரே ஒரு க்ஷேத்திரம் காஞ்சி, இது மட்டும்தான் முக்தி க்ஷேத்திரத்துல 7 ஒன்னே ஒண்ணு தெற்கு தேசம். அயோத்தியா, மதுரா, மாயா, மாயான ஹரித்வார் இருக்கு. மாயான ஹரித்வாரத்திற்கு பேரு. கங்கையானவள் பூமியில இறங்கக்கூடிய இடம் அந்த ஹரித்வார். கனகலம்னு பேர் இருக்கு புராணங்கள், கனகலம் என்பதாக பேர் இருக்கு. அந்த கங்கை எந்த இடத்துல பூமியில ஸ்பர்ஷிக்கிறாள் அந்த இடத்துக்கு கனகலம் என்பதாக. மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்தி. இந்த அவந்தி உஜ்ஜயினி சொல்றமே, உஜ்ஜயினி அப்படின்ற அந்த மாதிரி ஒரு உத்தமமான இடம். அங்க சாந்திபினி என்பதான ஒரு மகர்ஷி சிரேஷ்டம். கர்காச்சாரியத்தில் வாசிச்சுட்டானே அப்படின்னு கேட்டான். கர்காச்சாரத்தை வாசிச்சுட்டான். அவர் குலகுரு, குலகுருவா இருக்கிறதால இந்த பசங்க படிக்கலாங்க ஒருவேளை மார்க் போட்டாருன்னு சொல்லுவாள். அது ஒன்று அவன் அப்பா கட்ட ஸ்கூலு, வேற என்ன பண்றது? இரண்டகசிபு இருந்த பிள்ளைக்கு சண்டாமர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டான். கர்கர் அப்படி இருக்கிறவர் இல்ல, கர்கர் மகா தபஸ்வி. கர்க பாகவதம் என்பதாக வடதேசத்துல ரொம்ப பிரசித்தம். அந்த கர்க பாகவதத்துல ரொம்ப நுட்பமான விஷயங்கள், இங்க பிரதான பாகவதத்துல சொல்லப்படாத விஷயங்கள் கர்க பாகவதத்துல அநேகம் உண்டு, அநேகம் உண்டு. அந்த கர்க பாகவதம் அவ்வளவு விசேஷமானது. அவாட்ட ஒரு காஷ்யம் சாந்தீபனி நாம ஹ்யவந்தி புரவாசனம் யதோபாசத்யதௌ உதாந்தௌ குரௌ விருத்திமநிந்திதா கிராஹயந்தௌ உபேதௌ ஸ்ம பக்த்யா தேவ விவாதிருதௌ. அது சொல்லிட்டு சாஸ்திரம். தேவமிவ ஆச்சாரியம் உபாசீத. தெய்வமிவ, எப்படி ஒரு தெய்வத்தை கொண்டாடுகிறாயோ, தெய்வத்தை போற்றுகிறாயோ. ஏன் தெய்வத்தை என்ன கொண்டாடுறேன்? தப்பு பண்ணினா தெய்வம் தண்டிக்கும். ரெண்டாவது, உனக்கு ஏதாவது பலன் வேணும்னா அந்த தெய்வத்தை பிரதட்சிண பிரணாமங்கள் பண்ணணும். அந்த தெய்வத்திற்கு நித்தியம் திருவாராதனங்கள் பண்ணணும். அந்த தெய்வத்திற்கு நித்திய அபிஷேகங்கள் பண்ணணும். இது அத்தனையும் ஆச்சாரியனுக்கு நாம் தெய்வமிவ ஆச்சாரியம் உபாசித்த அப்படின்னு கேட்டா, தெய்வத்தினிடத்துல பக்தி இருக்குன்னா அந்த பக்தி எப்படி வெளிப்படுத்துற? போய் 16 லட்சம் ஒரு ஆச்சாரியனை சேவிக்கிறவன் ஒரு நாளாவது 16 லட்சம் நிக்க வச்சு அவரை பண்ணிருப்போமா? அவருக்கு பண்ணிருப்போமா? இல்ல அவருக்கு பிடிக்கும்ன்றதுக்காக ஒரு தலையை சமர்ப்பிச்சிருப்போமா? தெய்வமிவ ஆச்சாரியம் உபாசிக்கிறது அது அர்த்தம். இத பெருமாள் எங்க சொல்ல போறான் தெரியுமா? குச்சேர உபாக்கியானத்துல குச்சேர இடத்துல சொன்னா ஞாபகம் இருக்கா? நாம போய் விறகு சுமந்து வந்தோமே. ஆச்சாரியன் சொன்னார்ல, ஒரு சமயம் குச்சேர சுதாமான் பேரு, அவரும் கிருஷ்ணனும் காட்டுக்கு போய் விறகு கொண்டு வரா. உலர்ந்த சொல்லி உலர்ந்த விறகா கொண்டு வரணும். அந்த விறகு கொண்டு வரச்ச திடீர்னு மழை வந்துச்சு. மழை பெய்யறதுன்றதான காரணத்தினால விறகு நினைஞ்சிட போறதே நீ 2 பேரும் ஒரு மர பொந்துல போய் ஒழிஞ்சுக்கிறான். பிரம்மாண்டமான மரத்தினுடைய அடிபாகத்துல பெரிய பொந்து இருக்கு. அந்த பொந்துல போய் நிற்கிறா. அப்ப குச்சேலரால முடியல. பெருமாள் அந்த குச்சேலருடைய விறகு சுமையை தன் தலையில தூக்கி வச்சுக்கிற. உன் விறகுகளை நான் சுமப்பேன் அப்படின்னு எழுதிடுவான். வெளில சொன்னான். நாம எல்லாத்தையும் போட்டு விட்டு இருக்கோம். ஆனா பெருமாள் தன்னுடைய தலையில சுமந்துட்டு இருக்க. அந்த குச்சேலர் கிருஷ்ணா வலிக்கிறதா, கிருஷ்ணா வலிக்கிறதா. இப்ப குச்சேலர் சொன்னார், கிருஷ்ணா
பெரிய சப்தலோகி கிரகஸ்தா சுவாமி தேசிகன் சாதிப்பார். 7 லோகமும் பெருமாளுக்கு பெரிய குடும்பம். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் குடும்பத்தை விட்டுட்டு வந்து பெருமாளை சேவிக்கிறதுக்கு டைமே இல்லை. அவனுடைய பகவத் விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு சம்சாரம் அழிக்கிறதுன்ற பெருமாள் 7 லோகத்தையும் குடும்பமா வச்சு ரட்சணம் பண்ணிட்டு இருக்காண்டா. ஒவ்வொருத்தருடைய டிசைனையும் ஃபுல்ஃபில் பண்றான். உண்மையில பார்த்தா என்ன பண்ணணும் யோசிப்பர். நீ அவனை போய் சேவிக்கிறதுக்கு, அவனிடத்துல விஞ்ஞாபனம் பண்றதுக்கு, அவனை பிரதான நமஸ்காராதிகள் பண்றதுக்கு, அவனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு கேட்டா டைமே இல்லை சார். ஆஃபீஸில் ரொம்ப டைட்டு, ஆற்றுக்கு வந்தா சம்சாரம் அழிக்கிறது. நீ ரெடி ஊருக்கு போய் சொல்லுவான் நீ வர அப்படின்ற உபன்யாசம் கேட்கறது. ஆனா பெருமாள் சப்தலோகி கிரகஸ்தகா அத சொன்ன. நீ இத்தனை பாரத்தையும் சுமக்கிற வேண்டாம். அதுக்கு கிருஷ்ணன் பதில் சொன்னார், இதெல்லாம் சந்தோஷம் தானே, குருவுக்கு கைங்கரியம் பண்ணும், அது தவிர நமக்கு என்ன விழாக்கள். அதனால்தான் முராரின்னு ஒரு கவி அனர்த்தராகவும் எழுதினான் சம்ஸ்கிருதத்தில். ராமனுடைய கல்யாணங்களை வர்ணிக்கிறான். அவன் சொன்னான், என்னையா பெரிய காளிதாசன் தள்ள தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கிறான். ஒரு நாள் ஆச்சாரியனுக்கு ஒரு வேட்சி தொட்டு போட்டு போனார். அவருக்கு ஒரு தலிகை பண்ணி போட்டுருப்பானா, அவர் தூங்க வச்சே அவருக்கு ஒரு கைகால பண்ணி விட்டுருப்பானா, அவர் தூங்கி வச்சா முழுக்க அவருக்கு விசிறிப்பானா. என்னையா கைகறி பண்ணலாம், எங்கேயோ போனா காளிதேவி வரம் கொடுத்தா வந்துட்டான். குருகுல கிருஷ்ணா முராரி கைதி. குருகுலத்துல நாங்கள்லாம் ஆச்சாரனுக்கு பூர்வமா கைங்கரியம் பண்ணி தான் வித்தியை சம்பாதிச்சோம். எது வசதியா, மேஜிக் பண்ணி வர வித்திய வசதியா, இல்ல ஆச்சாரனுக்கு கைங்கரியம் பண்ணி சம்பாதிக்கிற வித்திய வசதியா, யோசிச்சு பாருங்க. முராரி அவனுக்கு வயிற்றுச்சல் தாங்கல. என்ன பெரிய உபாசனம் பண்ணிட்டா அவன் கொடுத்தது அதுதான் பெரிய விஷயம். நாங்கெல்லாம் போனோம், ஒரு அவளுக்கு என்ன உண்டோ அந்த கைங்கரியத்தை பண்ணி. அதனால பெருமாள் அந்த குருவினுடையதான பெருமையை ஸ்தாபனம். குருரசி கதிஷ்டாஸ்திகதா மமா பெகிலோகான குரு நாராயண குரு. சுவாமி தேசிகன் அடிக்கடி இந்த பிரமாணத்தை சாதிக்கிறார். மமாமி லோகா மமாமி குரு அகில லோகான குரு. எனக்கும் பெருமாள் எனக்கு குரு, லோகத்திற்கும் குரு, சமஸ்த லோகத்திற்கும் அவன் தான் குரு. குருரசி கதிஷ்டாசி ஜெகதா. நீ குருவாகவும் கதியாகவும் இருக்கிறார்கள். குரு கதியா. அப்பேற்பட்டவன் இப்ப என்ன பண்றான், அந்த குருவினிடத்துல தான் வித்யாபியாசம் பண்றான். ஏன்னா பிரம்ம ஞானத்தை அப்படி தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு அர்ஜுனன் கேட்பான், எனக்கு அட்வைஸ் பண்றிய, நீ எந்த யூனிவர்சிட்டி போய் படிச்ச கேட்கணும். இப்ப எது கேட்டாலும் சர்டிபிகேட் தான் சார் பேசுறது. வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை, சர்டிபிகேட் அந்த ஒரு பேப்பருக்கு தான் மதிப்பு. நீ எத்தனை ரிசர்ச் பாஸ் பண்ணிருக்கல, டிகிரி சர்டிபிகேட் வந்துட்டா இது ஓகே. அந்த மாதிரி நாளைக்கு பெரிய ஆத்தியாத்மிகமான விஷயம், எவ்வளவு முக்கியமான விஷயம். यस्मिन् प्रसाद सुमगे कमयोगि केते शास्त्राञ्जशासुरिह तन्महिमाश्रयानि दृष्टेन ते यदिह स्वयमेव गीतं शास्त्रस्य तस्य सदृशं किमिहास्ति शास्त्रम्. गीतार्थ संग्रह रक्षे स्वामी देशिकन கீதார்த்த சங்கரத்துக்கு எந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினாலே ஏனையவர்கள்லாம் தாங்கள்லாம் கவி பெருமக்களாக திகழ்கிறார்களோ, தாங்கள் பெரிய சாஸ்திரஜர்களாக பெயர் பெற்றிருக்கிறார்களோ, இப்படி அவர்கள் இருப்பதற்கு காரணம் அந்த கிருஷ்ணனுடைய பரிபூர்ண அனுகிரகம் தானே. இப்படி கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பெற்றவர்களே உலகத்தில் உயர்ந்த சாஸ்திரங்களை படைக்கும் பொழுது அந்த கிருஷ்ணனே ஒரு சாஸ்திரத்தை உலகில் நடையாட செய்தானே என்றால் அதற்கு சமமான உலகில் வேறு என்ன இருக்க முடியும்? சாஸ்திரஸ்ய தஸ்ய சதிருஷம் கிமிஹாஸ்தி சாஸ்திரம். அதற்கு ஈக்குவலாக வேற ஏதாவது இருக்க முடியுமோ? ஆகையால் பின்னாடி தான் உபதேசம் பண்ண போறான். ஒண்ணு. ரெண்டாவது, உபதேசம் பண்றதுக்கு அதுக்கு சிஷ்யால ஒரு பெரிய பிரச்சனை. ஆச்சாரியால் கூட கிடைச்சதா சிஷ்யால் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். ஏன் சுவாமி நிறைய சிஷ்யால் இருக்காருங்க? எல்லாம் இருக்கான். முதல் நாள் காலக்ஷேபம் மறுநாள் மறந்து போயிடுறாங்க. எங்க பகவத்கீதைய கஷ்டப்பட்டு பெருமாள் அர்ஜுனனுக்கு சொல்லி கடைசியில் அர்ஜுனன் மொத்தமா மறந்து போயிட்டான். ஏன் ஆமா சுவாமி போன வருஷம் உபன்யாசம் என்னைக்கு நடந்ததோ யாருக்கு ஞாபகம் இருக்கு? நீ வரமாட்டேன்னு வரமாட்டேன்னு நடுவில் திடீர்னு காணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் யாரும் சொல்ல லிங்க்லாம் ஞாபகம் இருக்கு. நீ சொல்ல பாகவதம் தான் சொல்ல, நாங்க கேட்டு எவ்வளவு சொன்னாலும் சரி ஓகே அவ்வளவுதான். அர்ஜுனுக்கு மறந்து போய் பெருமாள் அங்கீக சொல்லப்படுறான். அப்போ ஒரு கேள்வி, இவ்வளவு கடினமான சாஸ்திரங்கள் எல்லாம் நீ எப்படி தெரிவிந்த? இத்தனைக்கும் பெருமாள் சொல்லிட்டார், இவம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானஹம் அபியம் விவஸ்வான் அரேப்ராஹ மனுஹு இக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இவம் ராஜர்ஷியோ விதுஹு ச காலேன மஹதா யோகோ நஷ்டः பரந்தப. அர்ஜுனா, என்னமோ தெரியல, ட்ரெடிஷன் போயிடுறாங்க. புரியுதா? இந்த மைக்ரேஷனால ட்ரெடிஷன் மாறி போச்சு. அவ ஊரை விட்டு ஊரு போய் எங்கேயோ சுத்தி கித்தி வந்து அல்லாடைய உதர நிமித்த முககிருத வேஷம் போட்டதுனால எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்ல காலம். இப்ப நீ எனக்கு ஒரு சிஷ்யனா கிடைச்ச, உனக்காக நான் சொல்றேன் என்ன சேவை. அர்ஜுனுக்கு எவ்வளவு சந்தேகம், எத்தனை சந்தேகம். தாத்பரிய சந்திரிகை சேவிச்சா அர்ஜுனுடைய திருவுள்ளத்த தேசியம் அப்படி கண்ணாடிதான் எடுத்துக்காங்க.
அர்ஜுனன் அந்த இன்டென்ஷன் என்ன அப்படின்னு காமிக்கும். அது ரொம்ப விசேஷம். அதனால தான் சங்கர பகவத்பாதர் பகவத்கீதா கிஞ்சித் அதீதா அப்படின்னு துளியாவது தெரிஞ்சுக்கோங்க. கீதை அதனுடைய வைசிஷ்டத்தை தெரிஞ்சுக்கோங்க சாதிக்கும். இப்படி பின்னாடி தான் உயர்ந்த சாஸ்திரார்த்தங்களை உலகத்தில் நடையாளச் செய்வதற்காக இங்கே இவன் சர்வான் ஸ்வான் உபதேசம் பண்றான். பிரபவோ சர்வ வித்யானாம் சர்வஜ்ஞோ ஜெகதீஸ்வரோ அதோ குருகுலே வாசம் இச்சந்தாம் உபஜக்மது காஷ்யம் சாந்தீபனிம் நாம ஹ்யவந்தி புரவாசினம் யதோபசாத்யதோ தாந்தோ குரோ விருத்திமனிந்திதா கிராஹயந்தோ உபேதோ ஸ்ம பக்தியாதேவமிவாத்ருதோ. அடக்கத்துடன் ஆதரவுடன் பணிவிடை செய்பவர்களாக குருவினுடைய திருவுள்ளம் என்ன உண்டோ அந்த திருவுள்ளத்தை நன்கு நிறைவேற்றக்கூடியவர்களாக சிஷ்யர்கள். சத்புத்தி சாது சேவி சமுச்சித சரிதா சாஸ்திர விஸ்வாச சீலா சுஸ்ரூஷு தியக்தமான பிரணிபதன பலா பிரஷ்டகால பிரதீட்சா. தேசிகன் ஆச்சாரியனுடைய லட்சணம் சிஷ்யனுடைய லட்சணம் எடுத்து சொல்லு. ஒரு சிஷ்யன் ஒரு சிஷ்யன் நல்ல காலம் நானே தேடி இந்த யார் கிடைக்க போறான்னு நல்ல காலம் ஒருத்த வந்து இடாப்பா உட்கார் அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. சம்பத்சரம் ததர்த்தம் வா ததர்த்தார்த்தமேவா. ஒரு வருஷம் பரீட்சை பண்ணு, இல்ல 6 மாசம் பரீட்சை பண்ணு, இல்ல 3 மாசம் பரீட்சை பண்ணு, இல்ல 1 மாசம் பரீட்சை பண்ணு, இல்ல 15 நாள் பரீட்சை பண்ணு, இல்ல ஒரு நாளாவது பரீட்சை பண்ணிதான் சிஷ்யன் ஏறு. அதுக்குள்ள அவன் ஆச்சாரியனை மாத்திடுவானேன்னா என்ன பண்ண முடியும்? போனா போட்டுவேன். சத்புத்தி சத்புத்தியா இருக்கணும். சாது சேவி எந்த பெரியவாளை பார்த்தாலும் வினயத்தில் இருக்கணும். சமுச்சித சரிதா அந்த கேரக்டரிஸ்ட் கிளாஸ் அப்படின்றாலும் எல்லாம் பொழுத்துன்றாலும். சாஸ்திர விஸ்வாசாலி என்னமோ சொல்றேன், அவருக்கும் ஆள் இல்லை, எனக்கும் ஒன்றும் காரியம் கிடையாது, சித்தாண்டு பின்னாடி போயிட்டு இருக்கேன், ஏதோ சரி சொல்லிட்டமே எனக்கு பொழுது போகுதுன்னா. சாஸ்திர விஸ்வாசாலி சுஷ்ரூஷு அவர்கிட்ட இருந்து காரியத்தை பிடுங்கி வேலை செய்யணும். அவர்கிட்ட காரியத்தை பிடிக்க வேலை செய்யணும்னா நீ ஒன்றும் சாப்பிடலாம், நான் சாப்பிட்றேன் பிடி சாப்பிட. எந்த காரியத்தை இப்படி பண்ணணும்னு தெரிஞ்ச ஆச்சாரியன் உகந்த கைக்கரியம் இருக்கு. அவர் எதை விரும்புவாரோ அவர் விருப்பத்திற்கு மாறா இல்லாம நான் பண்ணோம். சுஸ்ரூஷு தியக்தமானஹா அவரிடத்துல கௌரவம் பார்க்கக்கூடாது. அவரிடத்துல கௌரவம் அங்க கௌரவம் இடத்துல இருக்கும் ஈகோ. எப்ப பார்த்தாலும் இவர் நம்மளை சொல்லிட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் இவர் நம்மளை இப்படி சொல்றாரு அப்படின்னு வச்சுக்காரு. பிரணி பார்த்தானா பாரா போய் விழுந்து செய்கிறது. ஆமா எனக்கு தான் காரியம் இருக்கு, நானும் காத்துறேன்னு அல்லாடிட்டு இருக்கேன், நான் எனக்கு மட்டும் டைம் இல்லை, மனுஷனா மாடா அப்படின்னு கூடாது. பணிமானம் பிழையாமே அடியேனை பணி செய்த பெருமானா. இது அழகான பாஷம். இந்த பாஷத்திற்கு கிடாம்பி ஆச்சாரனுடைய ஐதிஹ்யத்தை எடுக்கிறார் ஈட்டு. பாஷ்யக்காரருடைய ஆசிரமத்துல பெரிய பரிகாரம் நடக்குது ஸ்ரீரங்கத்துல. அப்ப நிறைய ஜனம் வந்திருக்க போல இருக்கு, காவேரி தான். ஆனா நல்லா தீர்க்க வசதி இருக்கு, நல்லா தரியாராதனை பண்ணிக்கலாம். தரியாராதனை மத்தியானம் 2:30 மணி 3 மணி ஆயிடுச்சு. தரியாராதனை நடந்துருக்கு, பேட்ச் பேட்சா வந்து எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. கிடாம்பி ஆச்சான் எல்லாருக்கும் தீர்த்த சமர்ப்பிக்க இந்த தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு மணி 2:30 3 மணி ஆயிடுச்சு. அவருக்கும் பசிப்பான். ஒருத்தர் உட்காந்து தீர்த்தம் சாப்பிடணும்னு உட்காந்து அப்படி வாயை திறக்க சொல்லு. அந்த தீர்த்தம் சாப்பிட்றது ஒரு டெக்னிக்கல். தீர்த்த பாத்திரம் வச்சுக்கிறத விட அந்த கிண்டியில இருந்து தீர்த்தம் சேர்ப்பான். அது ஒரு பானை இருக்கும், அந்த பானையில ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையை அப்படி விரல்ல முடிப்பான். அப்படி எடுத்தாலும் டைனிங் அப்படி வாயில அப்படியே ஃப்ளோவா வரும். அதை கரெக்டா முழுக்கணும், கலக்கு கலக்குன்னு பானகரம் செய்கிற மாதிரி. அப்படி இப்படி தலைகளையே ஆட்டணும்னு சொன்னா எக்ஸ்ட்ராவா மூக்குக்குள்ள போகும், வாய்க்குள்ள போகும், காலாடும், நெஞ்சலையும் கண் சொல்லணும். அப்புறம் என்ன நமக்கு எல்லா இடத்துலயும் தீர்த்தம் வரும். அது சாப்பிட்றதே ஒரு டெக்னாலஜி. அந்த மாதிரி அவருக்கு தீர்த்தம் சேர்க்கணும், கிண்டில சேர்க்கணும். இவர் ரொம்ப டயர்டா இருந்தார், ஒரு காலம் அப்படி சவுத்துல சாஞ்சிட்டார், அப்படி சாஞ்சில இப்படி தீர்த்தம் சேர்த்தார். அந்த தெருக்கோடியில பாஷைக்கார் வரும், அங்கே வந்தார், பலார்னு முதுகுல ஒரு அறை வச்சார். எனக்கு கிடாம்பி ஆச்சான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் தீர்த்தம் சாப்பிடச்சே இப்படிதான் அலட்சியமா தீர்த்தம் குடிப்பியா. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் தாகம்னு தீர்த்தம் கேட்கிறான், அவனுக்கு இப்படிதான். ஆமா எனக்கு தான் பசி, இந்த பேட்ச் முடிச்சதான் ஏதாவது எடுத்துக்கிட்டா உள்ள கலந்து கூட சாப்பிட முடியல, மொத்த பட்சமும் காலி. வரைச்ச தீர்த்தம் கொண்டு விடாத, பெரிய சொப்புதா கொண்டு விடாதா, ஒரு வார்த்தை சொன்னார். பணிமானம் பிழையாமே அடியே பணி செய்ய க்ஷமிக்கணும், அபராதம் க்ஷமிக்கணும், தப்பா பண்ணிட்டேன், இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார். அதுதான் தியக்தவானஹா பிரணிபதன பரஹா பிரஷ்டகால பிரதீட்சா. பிரஷ்டகால பிரதீட்சானா ஓய் சுவாமி எனக்கு நீ டைம் இல்லை வரமாட்டேன் அப்படின்ற.
அவருக்கு எப்ப சொல்வது எப்பொழுதோ அப்ப நாம ஓடணும். அந்த மாதிரி சாந்தகா தாந்தகா அனசூயு பாஹ்யேந்திரியம் ஆந்தரேந்திரியம் இதெல்லாம் நன்கு அடக்கி அவன் எவனோ அப்படி வந்து சிஷ்ய பிராப்த பரீட்சாம் கிருத்தவித அபிமதா தன்னிடத்தில் நெருங்கி வந்திருக்கக்கூடிய அந்த சிஷ்யனை பார்த்து ஆச்சாரியன் இவ்விதமாக உபதேசிக்கிறார். ஆச்சாரியன் எப்படி உபதேசம் பண்ணும்? அவர் உபதேசம் பண்ணிருக்கிற விஷயத்தை நம்ம தான் கிரகிச்சுக்கணும். இப்ப 64 நாட்கள் சாந்திபனி மகர்ஷியின் இடத்துல அந்த காலக்ஷேபம் பெருமாள் ஆய கலைகள் 64 சொல்லலையோ. சாந்தீபனியினுடைய ஆசிரமத்தில் 64 நாட்கள் ஆயிடுச்சு. சர்டிபிகேட் கோர்ஸ் முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்ச உடனே அடுத்தது குரு சிஷ்யரு குருக்கு காணிக்க கொடுக்கணுமே. காளிதாசன் சொல்லுவான், அத்வரஸ்யேவ தட்சிணா பத்ரி சுதட்சிணேத்யாசீத். ரொம்ப அழகா வர்ணித்தான். அந்த பெண் சுதட்சிணான்னு காளிதாசன் திலீபனுக்கு மனைவி அமைவதெல்லாம் நான் காளிதாசன் மேட் ஃபார் ஈச் அதர் தெரியுமா? பத்ரி சுதட்சிணேத்யாசீத் அத்வரஸ்யேவ தட்சிணா. யாகம் பண்றோம், ஒரு வைதிக கர்மானுஷ்டானம். அந்த கர்மாக்கள் நன்னா நடக்கிற பரியந்த நமக்கு ஏற்படக்கூடிய திருப்தி அந்த கர்மாவிற்கு முடிந்து அதற்கு உரிய சம்பாவனை பண்ணச்சே வரவாங்க. இவ்வளவா அவ்வளவா இதுவா அதுவா நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். அது சொன்னார் பெருமாள் ஒரு கதையா சொல்ல, தக்கணையாய் தானுமான அத்வரசேவ தட்சிணம். அந்த கிரியை எப்பொழுது பூர்த்தியாகிறது என்றால் யாகத்தை செய்து வைத்தவர்களுக்கு பூர்ணமான சம்பாவனையை செய்தால் தான் யாகம் பூர்த்தியாகும். அந்த சமயத்துல ரேட்டு பேசக்கூடாது. சில பேர் வெள்ளி தானம் பண்ணோம், ஸ்வர்ணம் தானம் பண்ணோம்னு அந்த சமயத்துல தானம் பண்ணிவிடுறாங்க. அப்புறம் அவ கிளம்பச்சு அதை வாங்கிட்டு 5 ரூபா கொடுத்தோம்னு சொல்லு. என்ன பெரிய விஷயங்கள்லாம் நல்லா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதாவது அவளுக்கு அந்த சொர்ணம் வெள்ளி தானம் பண்ணின பலன் வரணும். அதே சமயத்துல அதை முழுக்க கொடுத்துடக்கூடாது. அப்படி போகச்சே அவகிட்ட மறுபடியும் அதை வாங்கின்றான். அது என்ன இடம் நாம ஸ்வஸ்வத்த நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வ ஆபாதனம், தன்னுடையது இல்லை என்பதாக அவர்களுக்கு சமர்ப்பித்ததுக்கு பெயர் தான் தானம் பேர். பின்னாடி வரப்போறது இங்க நிருகன்றுனான மகாராஜாவுடைய சரித்திரம். துவாரகையில நிருக கூப்பம்னு ஒரு புஷ்கரணி இருக்கு. இன்னைக்கும் போய் சரித்திரம். துவாரகையில நிருக கூப்பம்னு பேர் கணக்கு. என்னன்னா பின்னாடி கிருஷ்ணன் ஒரு சமயம் துவாரகையில விளையாடி இருக்கச்சே ஒரு கணத்துக்குள்ள உடும்பு இருக்கு. ஒரு கணத்துக்குள்ள உடும்பு விழுந்து கிடக்கு. இவாள அந்த உடும்பை வெளியில எடுக்கிறான். எடுத்து உடும்புல ஓனானுக்கு என்ன கண்டத்துல ஓனான்னா என்ன செமிலியனா அந்த மாதிரி அது பச்சோந்தி மாதிரி ஓனான் மாதிரி அது ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சந்தோஷம். இப்ப என்ன ஆயிடுதுன்னா அதை வெளியில இழுக்கிறான். அதை இழுத்து அதை அடிக்கிறான். இருக்குடா இழுத்துக்கிறான்னு சொல்லி கிருஷ்ணன் போய் தன்னுடைய காலால உதைக்கிறார். உடனே அந்த ஓனானுடைய ஜென்மா முடிஞ்சு ஒரு அரசன் எழுந்து கையை கூட்டி சேரிக்க. கிருஷ்ணன் கேட்கிறார், யாரப்பா நீங்க? நான் இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த நிருகன் என்னும் மகாராஜா. ராமன்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இக்ஷ்வாகு வம்சத்துல இருந்த ஒரு ராஜா நிருகன் பேர். அந்த நிருகன் தானம் பண்ணுவான், பசுக்களை தானம் பண்ணுவான் பிராமணர்களுக்கு. எப்படி தெரியுமா? சூரியன் உதயகிரியிலிருந்து அஸ்தமனகிரிக்குள்ள எவ்வளவு பசுமந்தைகள் இருக்கோ அத்தனை பசுமந்தைகளையும் தானம் பண்ணுவான். அப்படி ஒரு தர்மிஷ்டன் அந்த நிருகன்றதான மகாராஜா அவ்வளவு மாடுகளை தானம் பண்ணினான். அதனால அவனுக்கு சாபம். என்ன இவ்வளவு பெரிய தானம் பண்ணிக்காரு, எவ்வளவு பெரிய புண்ணியம் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, லட்சமா கோடிக்கணக்கில் பசுக்களை தானம் பண்ணுச்சே. முதல் நாள் ஒரு பசுமாட்டை தானம் பண்ணினான். அதாவது இந்த லட்சத்துல அந்த மந்தையிலிருந்து ஒரு பசுமாடு மறுபடியும் இவனுடையதான குடிலுக்கு வந்து சேர்ந்துச்சு. 1,00,000 பசுல ஐடென்டிஃபிகேஷன் எப்படி சொல்ல பண்ண முடியும்? எது பசு எது வந்து தெரியுமா? மறுநாள் ஒரு பிராமணருக்கு இந்த பசுக்களை தானம் பண்ணிச்சே, ஏற்கனவே தானம் பண்ண பசு அது அதை எப்படி கண்டுபிடிச்சார்? அதுக்கு மஞ்சள் பூ எல்லாம் தலையில் கொடுத்து பூஜை பண்ணி தானே கொடுப்பா. ஓய், ஏற்கனவே யாருக்கோ ஒருத்தருக்கு தானம் பண்ணிருந்த மறுபடியும் நீ எனக்கு தானம் பண்ணினாய், அந்த பாப்பத்தினால நீ ஓனானாய் பிறக்க வேண்டியதுன்னு சாபம். தெரிஞ்சா பண்ண இத்தனை லட்சங்கள் கொடுத்ததுல ஏதோ ஒன்று ஓடி வந்துடுத்து மாட்டின்ட்டேன். ஓனானா ஐயோ எனக்கு எப்ப சாபம் கொடுத்தீங்க,
திரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகம் முடியக்கூடிய சமயத்துல கிருஷ்ணன் வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பான். நீ இன்னொருத்தருடைய சொத்தை மறுபடியும் தானம் பண்ணின பாபம் உனக்கு, அதனால தான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். அந்த திரேதாயுகத்திலேருந்து இந்த கணத்துக்குள்ளேயே உன்னை நினைச்சு உட்கார்ந்து இருக்கேன். இதுல வரவாளுக்கு நாம போய் அந்த தங்கத்தை கொடுத்துட்டு வெள்ளியை கொடுத்துட்டு அவ ஆத்துக்கு கிளம்பிச்சு அதை வாங்கிட்டு மறுபடியும் அவளுக்கு நாம ரூபாய் கொடுத்தோம்னு சொன்னா கூட பெரிய இதம் நாம அதை கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி வாங்கவே கூட அதுல திருப்பி கை வைக்கிறதுக்கு நமக்கு யோகியது கிடையவே கிடையாது. அது போல இப்ப இந்த பத்ரி சுதட்சிணேத்தி ஆசீத்த அத்வர சேவதக்கினானா அந்த அத்வரியோவுக்கு தட்சிணை சமர்ப்பித்தலை போல திலீப மகாராஜாவிற்கு மேட்மாரீச்சர் சுதட்சிணை என்னும் மனைவி கிடைத்தார். அவன் கிரகஸ்தர், யாக யஜ்ஞானிகள் பண்றவன். அப்படி யாக யஜ்ஞானிகள் பண்றவன் நிறைய தட்சணை அப்படின்னு கம்பாரிசன் பண்ணிட்டான் காளிதாசன். இங்க குரு சுஷ்ரூஷயா வித்யா புஷ்கலைன தரைனவா அதவா வித்யா வித்யா, 3 விதம். ஒரு ஆச்சாரியத்துல நாம வித்தியை சம்பாதிக்கணும்னா ஒண்ணு அவருக்கு கைங்கரியம் பண்ணி வித்தியை சம்பாதிக்கணும், குரு சுஷ்ரூஷைனால நாம சம்பாதிக்கணும், இல்ல புஷ்கலைன தரைனவா அவருக்கு நிறைய சம்பாவனை, அசவா வித்யா வித்யா 3வது இவருக்கு தெரிஞ்சு அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறது, அவருக்கு தெரிஞ்சு இவர் சொல்லிக்கிறது. இந்த 3 விஷயத்துல தான் தெரிஞ்சுக்கலாம். இப்ப கிருஷ்ணனும் பலராமன் காலக்ஷேபத்தை முடிச்சா சாந்திவெளி போய் சேவிச்சா உமக்கு குரு காணிக்க சமர்ப்பிக்கணும் என்ன வேணும்? கிருஷ்ணா நீ என்கிட்ட வந்து காலக்ஷேபம் பண்றதே பெரிய விஷயம், அதே நான் போட்டோ எடுத்து வச்சுட்டு கிருஷ்ணன் என்கிட்ட வாஷா பத்தியா அப்படின்னாலே எனக்கு இந்த யூனிவர்சிட்டி டெவலப் ஆயிடும், சாந்திவெளி யூனிவர்சிட்டி டெவலப் ஆயிடும். மார்க்கெட்டிங் கிருஷ்ணன் பலராமன் 2 பக்கம் புஸ்தகம் வச்சுட்டு இருக்காரு, சாந்தி உட்கார ஒரு போட்டோ எடுத்தாலும் முடிஞ்சு போச்சு, ரெடியா போயிடும். அதுவே எனக்கு பெரிய பாக்கியம். அதெல்லாம் இல்ல சுவாமி, நீர் என்ன வேணா மார்க்கெட் பண்ணிக்கணும், நாங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரம்மவித்தை எங்களுக்கு நினைக்கணும், அது நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் உமக்கு நாங்க என்ன சமர்ப்பிக்கணும் என்ன சமர்ப்பிக்கணும். அவர் ரொம்ப ஸ்மார்ட். யாரு? சாந்தி. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆத்து மாமிகினா அங்கேயும் அப்படியா, அங்கேயிலிருந்து அப்படித்தான் மேலையா சேவனைகள் அங்கேயிலிருந்து அப்படித்தான். ஏன்னா இது எக்கு முக்கிய ஏகாம்பரம், இது ஏதாவது ஏகாம்பரமா கேட்கும். அந்த மாமிக்குதான் என்ன தேவை, உப்பு புளி பருப்பு தேவையா, என்ன தேவை அப்படின்றத பார்த்து அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா சொல்லுவாங்க. அது கூட சமர்ப்பிக்க செய்ய அவருக்கு என்ன திருவுள்ளம் தெரிஞ்சு சமர்ப்பிச்சுட்டா பிரச்சனை இல்லையே, அவருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு சமர்ப்பிச்சுட்டா பிரச்சனை இல்லையே. அதனால சாந்தி சொன்னார் கொஞ்சம் இரு எங்காத்து மாமியை கேட்டு வரேன். அந்த அம்மா மகா உத்தமி அவர் சொன்னான், கிருஷ்ணன் நமக்கு குருகுலத்துல காணிக்க கொடுக்கணுமா? இல்லடி, கிருஷ்ணன் சொன்னது நியாயம்தான், வித்தையை சம்பாதிச்சான்னு சொன்னா இந்த கிரமம். எதனால அவன் குருகுலத்துக்கு வந்தான்? லோகத்துல இருக்கிறவா தன்னை ஃபாலோ பண்றவா அதை புரிஞ்சுக்கணும், ஒரு ஆச்சாரியத்துல படிக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலையோ. அப்ப படிச்சுட்டு அவன் கையை காய்ச்சது சுவாமி வச்சா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கலைஞ்சு போயிட்டானா என்ன பண்றது? அதுக்காக இவன் பண்ணணும். என்ன பண்ணலாம் யோசிச்சா ஒரு வார்த்தை சொன்னான், என்ன சுவாமி, பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய குழந்தை ஒன்று பிராபாசத்தில் தண்ணீரில் முழுகி இறந்து விட்டது. ஈவன் அந்த குழந்தையுடைய பாடி கூட கிடையாது. சாந்தீபனியினுடைய ஒரு பிள்ளை பிராபாசத்துல, இப்ப சோம்நாத் துவாரகான்னு சொல்லும்போது புராணத்துல அதற்கு பிராபாசம் பேரு. எதனால பிராபாசம்னா அங்க சரஸ்வதி நதி வந்து சங்கமிக்கிறான், கரையெல்லாம் நதி இருக்கு. அந்த பிராபாசத்துல குழந்தை சமுத்திரத்துல போயிடுத்து. நம்ம கிருஷ்ணன் தெய்வீக பிறவி இல்லையா, ஆகையால கிருஷ்ணன் எப்படியாவது அந்த குழந்தையை கொண்டு வந்து நம்மிடத்தில் ஒப்படைக்க சொல்லுங்கள், இதுதான் நமக்கு அவன் செய்யக்கூடிய பெரிய குருதட்சிணை. சாந்திபதி அப்பா கிருஷ்ணா, அவள் உன்னிடத்துல பிராகிருதமான ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டா, நான் என்ன பண்றது அப்படின்னு எடுத்துவான் மகரிஷி. பின்ன இதெல்லாம் ஒரு பிராகிருதமான ஒரு விஷயம். சர்வதா பெருமாட்டவை புத்திர பௌத்திராதிகளை பிரார்த்திக்கிறது பிராகிருதமான விஷயம். அதுக்கு கிருஷ்ணன் பதில் சொன்னா, நல்ல விஷயம், இவளுக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் கடைசியில என்கிட்ட கேட்கிறாளையோ நீ ஏன் கவலைப்படுறீங்க, அதை கூட எம்பெருமானிடத்துல கேட்கணும். வேற அங்க உஜ்ஜயினில பெரிய தேவதை ஒண்ணு இருக்கு, உஜ்ஜயினி மகாகாளி. மனசுல சின்ன எத்தனை நாள் எலுமிச்சமான முடியை திருப்பி போட்டு அந்த அம்மா வழக்கேற்றிருக்கலாம், குழந்தை திருப்பி கிடைக்கணும்னு சொல்லி. அதெல்லாம் பிரார்த்திக்காம நேர கிருஷ்ணர்கிட்டே வந்துட்டாலே, சதுர்விதா பஜந்தேமாம் ஜிக்யாசு சொல்லி ஏதோ ஒரு விதத்தை அவன் என்னை பிரார்த்திக்கிறான்னு அதுவே போடுவேன். வேறொரு தெய்வத்தை பிரார்த்திக்காம இருக்காங்க. அதெல்லாம் பெருமாள் பகவத்கீதையில தன்னுடைய அவதார ரகசியத்தை சொல்லிட்டு கடைசியில அவன் சொன்னா, பரமாத்மா என்ன க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சஸ்வசாந்தி நியச்சதி. அவள்லாம் என்ன ஆசைப்படுறா,
ஏன் ஏனைய தெய்வங்களை நாடி அவர்கள் செல்கிறார்கள் என்றால் உடனடியாக அவர்களுக்கு பலன் வேண்டும் என்னும் காரணத்தினால். ஆன்டிபயாட்டிக் சாப்பிடக்கூடிய தாற்பயம் என்ன? ஜலதோஷம்ன்றது மருந்து சாப்பிட்டா 7 நாள், மருந்து சாப்பிடலன்னா 1 வீக் தானா சரியா. இல்ல சார், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உடனே அதை சப்ளஸ் பண்ணுது. அதுக்குதான் லோகம் ஆசைப்படுது. நல்லா 4வது அத்தியாயத்தை எடுத்து பாருங்க. அவதார ரகசியத்தை சொன்ன பரமாத்மா சொன்னான், என்ன பண்றது ஜனங்களுக்கு சீக்கிரம் 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 எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, சீக்கிரம் காரியத்தை பண்ணணும், சீக்கிரம் தங்களுக்கு எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது அப்படிதான் இருக்கு. ஆகத்தே இதையும் என்னிடத்துல பிரார்த்தித்ததுனால நீங்க ஒன்றும் விசாரப்படாதீங்கன்னு பெருமாள் பலராமன் அழைச்சிட்டு போற. அங்க சமுத்திரராஜன பெருமாள் நிகிரகம் பண்ற. சமுத்திரராஜனா எனக்கு இருக்க சம்பந்தமே கிடையாது, நானே ரொம்ப சிரமத்துல இருக்கேன், நீ எப்ப வர போறேன்னு காத்துட்டு இருக்கேன். இங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான் மகாபாபி, பஞ்சனன் பேர் அந்த அசுரன். அப்ப ஏற்பட்டதான பஞ்சனன் தான் இந்த குழந்தையை தூக்கி போனான். அந்த குழந்தை மிருத்யு லோகத்திற்கு கூட போகலைன்னு பெருமாள் உள்ள புகுந்து பஞ்சனனை ஜெயித்து அந்த குழந்தையை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கிற. அந்த பஞ்சனனுடைய எலும்பை பெருமாள் கடைந்து பாஞ்சஜன்யம் என்னும் சங்காக்கி கொள்கிறார். ஏற்கனவே பெருமாளுக்கு பாஞ்சஜன்யம் உண்டு. தமத்புதம் மாரகோபஜக்ஷம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் உண்டு. இருந்தாலும் பெருமாள் நான் ஒரு ஸ்டெப்லையும் வச்சுக்கிறேன், இருக்கட்டும் இந்த அவதாரத்தில் சத்ராயுதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவனுடைய எலும்பை கடைஞ்சு பாஞ்சஜன்யம் ஒரு சங்கத்தை கொண்டு வர. இதை கூறத்தாழ்வார் அதிமானுஷஸ்தவத்துல அத்தியாச்சரியமாக சாதிக்கிற. அந்த விசேஷங்களை எல்லாம் நாளை உபன்யாசத்துல அனுபவிக்கலாம். நாளைக்கு காலத்தால சரோஜா குட்டீரத்துல காலக்ஷேபம் உண்டு. ஸ்வரூபத்துடன் வருபவர்களுக்கு காலக்ஷேபம். வாடியனிதோஹோ புல்வருணிகமா அந்தாசரியன் வாழியவன் பாதாரவிந்தமலர் வாடியவன் போதினாத்தாழ்வரை கொண்டாடிக் கொண்டிருக்கும் விசேஷமான தேசிக சபா மூலமாகவே நடக்கக்கூடியதான பல சர்க்காரியங்கள்ல இங்கே இருக்கக்கூடிய பாகவதம் என்பது ஒரு கிரமமாக அனுசூதமாக ஒரு 5-6 வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 9வது வருஷம், 9 வருஷமா பாகவதம், 9 வருஷமா பாகவதத்தை நாம தொடர்ந்து அனுசூதம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதுல பூர்ணமா 9 ஸ்கந்தம் முடிந்தது. இப்ப தசமஸ்கந்தத்துல இந்த வருஷம் காரியக்கிரமத்துல ருக்மிணி கல்யாண பரியந்தம் ஒரு கிரமத்துல நாம பார்த்தோம்னு சொன்னா முக்கியமா நாம் அனுபவிக்க வேண்டியது துவாரகா மகாத்மியம். ரொம்ப அத்தியாச்சரியம். பாகவதத்தை மட்டும் இல்ல, ஸ்காந்தத்துல பாத்மத்துலதான் இந்த துவாரகையுடைய மகிமை ரொம்ப விசேஷமா சொல்ற. எவ்வளவா அதற்காக அந்த மதுரையிலிருந்து துவாரகைக்கு கிளம்பினான் என்பது ரொம்ப முக்கியம். சாதாரணமாவே கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்கிறது பிரசித்தம். அது அவதாரத்திலேருந்து ஆரம்பிக்கும். எல்லா ஊருக்கும் பெருமாள் விசா வாங்கி வச்சிருக்கேன். இப்ப அது ஒண்ணு கேட்டாலும் இல்லை, அந்தந்த ஊருக்கு விசா அப்படின்னா. ஒரு குழந்தை ஒரு ஊர்ல இருந்து 2 ஊருக்கு வரணும்னா கூட அதுக்கு விசா தேவைப்படுது அப்படின்னு பெருமாள் அதை கரெக்டா எல்லாத்தையும் டேலி பண்ணி வச்சிருக்கான். எந்தெந்த ஊருக்கு தான் எப்ப போகணும், எந்தெந்த ஊர் சமயத்துல ட்ரிப் இருக்கும், அதற்கு ஏற்றார் போல இந்த விசா பிரச்சனை வராமல் அங்கங்கத்தினுடைய பர்த்டே செலிபிரேட் பண்ணுறதுக்கு பெருமாள் என்ன வழியோ அதை வழி வச்சிருக்கு. ஒருத்தியவகனாய் பிறந்து ஊர்களில் ஒருத்தியவகனாய் ஒழித்து வளர மறுக்கிலானாகி தான் தீங்கிருந்த கருத்தை படைப்பித்த கஞ்சன் வயிற்று நெருப்பு என்ற நடுவாள். கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் பிரதானமா அந்த திருவாய்ப்பாடியில படித்த காரியம் என்ன அப்படின்னு கேட்டா கம்சவதம். அதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தார். பிராதுர்பூஷுரணகா வசுதேவ பத்னியாம் பத்மாபதே பிரணிததே சமயம் தயாயாக. சுவாமி தேசிகன் யாரெல்லாம் இருக்கிற காண்பித்தார். ராமாவதாரமா இருக்கட்டும், கிருஷ்ணாவதாரமா இருக்கட்டும், ஏன் நரசிம்மாவதாரமா இருக்கட்டும், பெருமாளை சேவிக்கிறவா இந்த தேவர்கள்லாம் பெருமாளை பிரார்த்திச்சான். பிரார்த்திக்கச்சே என்ன பண்ணணும், எம்பெருமானே இந்த ராமநாதிகள்லாம் எங்களை ஹிம்சை பண்றான்,